ஓகே சூர்யா ஃபேன் ப்ரோ. ஓகே. உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ஒரு டிஎல்ஏ கலவரமா போயிட்டு இருக்கு. நாங்க எவ்வளவு வருஷம் என்னங்க ப்ரோ வெயிட் பிரச்சனை பண்றது? உங்களுக்கு? கன்சிஸ்டன்டா எப்படி சொல்றது, ஒரு நல்ல படம் வரணும்னா கூட அதுவும் கன்சிஸ்டன்டா போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா படத்தையும். சூர்யா அண்ணா ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல ப்ரோ. எங்களை ஒரு ஏன் இப்படி பொருட்டாவே மதிக்க பண்றாங்க? இப்ப மாட்டேங்கிறாங்க நான் ப்ரோ. அக்டோபர் தோற்றலாமா? பொட்டா மாத்துக்கிறது விட்டுருங்க. அக்டோபர் பண்ணிடலாமா? ப்ரோ கிளாஷ் நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, தன்மானம் முக்கியமா இல்ல பணம் முக்கியமான? எனக்கு தன்மானம் தான் ப்ரோ முக்கியம். நான் கிளாஷ் விடுவேன் ப்ரோ தைரியமா நானா இருந்தா. தன்மானமா? இது என்னங்க தன்மானம் வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு தன்மானம்? தன்மானம் மீன்ஸ் கான்பிடன்ஸ் தான் ப்ரோ. என்ன வேணாலும் பாத்துக்கலாம், கிளாஷ் விடுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் தான். அப்படி அப்படி ஓகே. அதே அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 50 கோடி 100 கோடி கலெக்ஷன் குறைஞ்சு போச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவீங்க? உங்க மனம் தாங்க இல்ல ப்ரோ, போகும். அந்த அதான் படம் சொல்லுவாங்க. இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத் ஃபர்ஸ்ட் டே போட்டி மட்டும் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஊர் கலெக்ஷன் சைட்ல அதிகம். ஊர் சைட்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது சொல்ல முடியாதுங்க. எதையே இந்த வீம்புக்கு அந்த கதை, வீம்புக்கு டேஷ் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீம்புக்கு ஓ பண்ணக்கூடாதுங்க சில விஷயங்களை. இல்ல ப்ரோ, அப்ப அது எதுக்கு ப்ரோ இவ்வளவு பண்ணக்கூடாது. இன்டர்வியூஸ்? அப்புறம் எதுக்கு ப்ரோ இவ்வளவு இன்டர்வியூஸ் பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க? நீங்க தனஞ்சயன் சார் கிட்ட அவங்க சொல்லுங்க பிளான் அது. பண்ணதுங்க. அவங்க கரெக்டுங்க. அவங்க பிளான் பண்ணாங்க, அக்டோபர் 10 பிளான் பண்ணாங்க, ஓகேவா? இப்போ அதுல ஒரு இடத்துல ஆயிடுச்சு. சரியா? இப்போ ரஜினி படத்தோட வரலாமா வேணாமா இதான் யோசிக்கணும். சரியா? இப்போ புதுசாலே என்ன யோசிக்கணும், ரஜினி படத்தை கூட வந்தா என்னென்ன நெகட்டிவ் இருக்கு, என்னென்ன ப்ளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்குன்னு யோசிக்கணும். அதை விட்டு சும்மா நான் சொல்லிட்டேன் பண்ணிட்டேன், நான் வருவேன் அப்படி பண்ணுவேன் அது அது ப்ராக்டிகல் லைஃபுக்கு வந்து இல்ல எப்பயும் செட் ஆகாதுங்க. இல்ல ப்ரோ, சப்போஸ் போஸ்ட் பண்ணானா இங்க டிஎல் அடி வாங்குறதுனா இந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு தானே அது இங்க சில அது பேர். 2 நாள்ல முடிஞ்சு போயிருங்க. 2 நாள்ல முடிஞ்சு போயிடும் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை 2 நாள்ல முடிஞ்சு போயிடும். ஆனா படம் வந்து கூட வேட்டையன் கூட வந்து அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஏதோ ஒரு நடந்து ஒரு கம்மியாயிடுச்சு அப்படின்னா, இது உட்காந்து இப்போ 3 வருஷமா ஒரு விஷயத்த கட்டி 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 கொண்டு வரீங்க. ஒரு படத்தை எடுத்து அது பேரண்டியாக கொண்டு வரணும், 3D கொண்டு வரணும், ஐமேக்ஸ் கொண்டு வரணும், எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆமா, படத்தை கூட வந்து விட்டுட்டு மொத்தமாக அதில் முடிச்சு விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் எதுவுமே இல்லாமல் போயிடும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 16 பெஸ்ட் டேட்னு தோணுது ப்ரோ. ஏன்னா இப்ப விடாமுயற்சிக்கு நல்லா ரன் கிடைக்கும். பிளஸ் கங்குவாக்கு இப்ப டிசம்பர் 1 வரைக்கும் டிசம்பர் 1 ஃபிளட் ஆரம்பிச்சிடும்ல. ஸோ 2 வீக்ஸ் கேப் கிடைக்கும். அந்த டேட் லாக் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த டேட்ல யாரும் மோஸ்ட்லி வர மாட்டாங்க. எனக்கு என்ன ஒப்பீனியன்? ஸோ அந்த டேட்டை அவங்க முடிவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நவம்பருக்கு அடுத்தது பிப்ரவரி தான் ப்ரோ அடுத்த டேட் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா ஆஹ், அதுக்கு டிசம்பர்லயும் தெலுங்கு படம் தான் வருது. ஸோ தெலுங்குல இல்ல இவங்க டேட் மார்க்கெட் அவங்க பண்ணிப்பாங்க. சொல்லுவாங்க ப்ரோ, டேட் அவங்க சொல்லுவாங்க, ஓகேவா? நீ ரஜினி படத்தோட வரது நீ உடன்படுறீங்களா? அது சொல்லுங்க. அக்டோபர் 10 ஓகே, ரிலீஸ் எனக்கு எனக்கு பண்ணிடுவோமா? 3D 70%. எடுத்திருக்கீங்க, ஐமேக்ஸ் எடுத்திருக்கீங்க. ஐமேக்ஸ் ட்ரெயின் உங்களுக்கு கிடைக்காது, 3D கிடைக்காது. சத்தியம் தேட்டர்ல மெயின் மெயின் ஸ்கிரீன்ல படம் பார்க்கணும்னு நினைச்சா கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ரஜினி படத்தை போடுவான், இந்த படத்தை போடுவான், இல்ல மிஞ்சி படம் 2 ஷோ கொடுப்பான். அது 2 ஷோ, இது 2 ஷோ. வெற்றி தேட்டர்ல ஷோ கிடைக்காது. அதுல 2 ஷோ, இதுல 2 ஷோ, மிஞ்சி போனா 2 மெயின் ஸ்கிரீன்ல 2 ஷோ கொடுப்பான். அதுவுமே போராடி வாங்கணும் நீங்க. இல்ல காசி ப்ரோ, எனக்கு என்ன தேட்டர் உங்களுக்கு பண்ணா இப்ப கிடைக்குமா? காசி தேட்டர் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ரோகன் மெயின் ஸ்கிரீன் கிடைக்குமா? சும்மா என்னங்க, கார்த்தி ப்ரோ, இதுக்கு ஒரு சண்டை கார்த்தி ப்ரோ, போடக்கூடாது. இல்ல அவன் ஃபேக் ஐடி ப்ரோ, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சூர்யா சாரை கூட வந்து ஃபாலோ பண்ணலாம் அவன். நான் என்ன ப்ரோ பண்ணேன்? எனக்கு தெரியல, என்ன அவர் கேட்ட பேசுறீங்க கேள்விதான் சொல்ல முடியும். இல்ல அவன் சூர்யா வந்து இங்க வந்து மட்டப்படுத்தணும்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எங்க ப்ரோ இதுல ஒண்ணும் மட்டப்படுத்தினேன்? மட்டப்படுத்துறதுக்கு உண்மையான ஒண்ணுமே ஃபேன் இல்லைங்க. தானே. என்ன 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 மட்டப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு இதுல? கார்த்தினா ரஜினி இல்ல ரஜினினாக்கா லால் சலாம் படம் ரஜினியோட தானே வந்தா நாள் தானே அந்த ரஜினிலாம் 2வது நாள்ல இருந்து அதுல கான்ட்ராக்ட் அனிருத் தானே. இல்லையே, அமிதாப் பச்சன் இல்லையே, ஃபகத் ஃபாசில் இல்லையே. அதுக்கு பதிலாதான் நான் என்ன விஷ்ணு ப்ரோ விஷால் பண்ணேன்? விக்ராந்த் எல்லாரும் இருந்தாங்களே. அப்ப ரஜினினா ரஜினி கிடையாதுல்ல, மல்டி ஸ்டாரர் படம் தானே, அப்படி சொல்றீங்களா? ப்ரோ எனக்கு சூர்யா பிடிக்கும் ப்ரோ ரொம்ப. இல்ல ஆக்சுவலி எனக்கு சூர்யா கூட தான் ரஜினி சூர்யாவை ஃபாலோ பிடிக்கும். இப்ப இல்லங்க ரஜினி பண்ற வேலை சூர்யாவை என்னால ஃபாலோ டென்ஷன் கூட ஆகுது.
இல்ல மாறா ஏன் சூர்யா அதுக்கு தான் ஃபாலோ கூட முன்னாடியே ஒரு பண்ணல. பழமொழி சொல்லிட்டேன். முன்னாடியே ஒரு பழமொழி சொல்லிட்டேன் வீம்புக்கு அப்படின்னு. அந்த பழமொழிய அந்த அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். அது பண்ணவே கூடாதுங்க. அது தப்புங்க. சும்மா ஏங்க சரி நான் இப்ப எந்த என்னப்ப இப்ப இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி நான் எந்த பெரிய ஐடியும் ஃபாலோ பண்ணலங்க. நான் ட்ரூ சூர்யா ஃபேன் தாங்க. நான் இல்ல யாருக்கும் இல்ல தெரியுது, நிரூபிக்கணும்னு அவசியம் உங்க இல்லை உங்க ப்ரோ. ஃபாலோவர்ஸ்லயும் நீங்க ட்விட் நீங்க பண்றதுலயும் இப்போ தெரியுது. நீங்க 3Dல நீங்க பாருங்க இந்த படத்தை 3Dல எடுக்கிறீங்க, மல்டி லாங்குவேஜ்ல எடுக்கிறீங்க, டப் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்பேஸை தேடி தான் கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் ஒன்றா போதும், இல்லை கிளாஷ்ல வந்து ரஜினி ஜெயிச்ச அப்படிலாம் பேச முடியல. நான் ஆமா இப்ப ப்ரோ. எல்லாத்தையும் பண்ணி 10 வச்சுட்டு கடைசியா வந்தாக்கா வந்து இது மத்த பண்ணா அது ரொம்ப ஸ்டேட்ல தப்பா எல்லாம் இருக்கும்ல. ஃப்ரீயா இருக்குண்ணே. அக்டோபர் 10னா மத்த ஸ்டேட்ல தான் ஃப்ரீயா இருக்கு. தமிழ்நாடு மட்டும் தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். தெலுங்குல நல்ல ஏன் சான்ஸ் இருக்கு நான் கங்குவா ஏங்க பிடிக்கிறதுக்கு. என்னங்க அதுதான் நான் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காருங்க வேட்டையன்ல. கேரளா ஃப்ரீயா இருக்குமா உங்களுக்கு? அமிதாப் பச்சன் என்ன நடிச்சிருக்காரு என்ன இல்லண்ணா, வேட்டையன்ல. படத்துக்கு தகுந்த மாதிரி தான் நார்த் இந்தியா கேரளாவை ஓகேவா? பொறுத்த வரையும். படத்துக்கு தகுந்த மாதிரி தானே ஆயிட்டு. இப்போ நீங்க ஸ்கிரீன் அலோகேட் பண்றதே அது அதை பொறுத்து தானே பண்ணுவாங்க. இப்போ ஃபகத் ஃபாசில் படமும் மோகன்லால் படமும் வந்து 1 கோடி கூட ஓப்பனிங் இல்லாத படம் இருக்கு. போட்டியே போட்டி ஆனா வந்து போட்டியே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 60 கோடி பண்ணியிருக்கோம். அது மோகன்லாலுக்காக இல்ல, படம் நல்லா இருந்தது அந்த டைம்ல, வந்து எந்த படமும் இல்ல, கிளிக் ஆச்சு, அப்படிதானே. இப்போ போட்டிக்கு நீங்க வரும்போது ரெண்டு ரஜினியோட போட்டி போறதுக்கு இந்த படத்தை எடுக்கலங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரஜினியோட போட்டி போறதுக்கு இந்த படத்தை எடுக்கல. ஓகேவா? அவருக்கு அந்த தேவையும் அவரு இல்லை. தானேங்க போட்டிக்கு வர்றாரு, வந்தா பரவாயில்லன்னு இறக்க வேண்டியதுதான். இதை போட்டின்னு பார்க்க தேவையில்லைங்க. அந்த டேட் அவங்க எடுத்துருக்காங்கன்னா வேற டேட் போயிட்டே இருக்கலாம். என்ன இருக்கு? பாப்போம். எனக்கு ஓகே தான். பட் வந்தா பரவாயில்ல. பட் என்னன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தை பொறுத்து தான் படம் நெக்ஸ்ட் டே 2 டே 3 தான் போகும்னு நினைக்கிறேன். அக்டோபர் 10th வந்தா படம். ப்ரோ அதெல்லாம் எப்போ எங்க முடிவு எடுப்பீங்க நீங்க? அக்டோபர் 11ஆம் தேதியா எடுக்க முடியுமா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த முடிவை? எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய படத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து 3D எடுக்கணும், 3Dல கொடுக்கணும், ஐமேக்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ரிஸ்க் ஏன் எடுக்கணும்? ரஜினி படத்தோட ஏன் வரணும்? ஏதாவது தேவை இருக்கா? ஒன்றும் கிடையாது. இல்ல ப்ரோ, எனக்கு நவம்பர் நல்ல டேட்னு தோணுது ப்ரோ. 2.0 கூட நவம்பர் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இல்ல ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டே இல்லாத மாதிரி தானே இருக்கு. இப்போ நவம்பர் சொல்றாங்க, நவம்பர்லாம் அதான் சென்னையில எப்படி மழை அதுக்கப்புறம் இந்த இருக்கும், உலகம் வெள்ளம் அழிஞ்சு இருக்கும், போறதா? அது உங்களுக்கு தெரியும். இல்ல அந்த டைம் மழை வெள்ளம்னு இருக்கும்ண்ணே. இப்போ இப்பனா ஓகே, அதுக்கப்புறம் தான் நவம்பர் டிசம்பர் கூட கொஞ்சம் நீங்க பரவாயில்ல. சோலோ சோலோ ரிலீஸ் வர்றது தாங்க பெஸ்ட். அவ்வளவுதான். எல்லா ஹீரோட படமும் பெரிய ஹிட்டான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோலோ ரிலீஸ் தான் இருக்கும். சோலோ ரிலீஸ் வரணும். சோலோ ரிலீஸ் வரலாம். இல்ல ப்ரோ, லவ் டுடே நான் 2.0 இதெல்லாம் நவம்பர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா நல்லா நான் ஓடிச்சுடா. ஹாலிடே ஸோ அந்த மாதிரி ரிலீஸா இருக்குமா அப்படின்னா? சோலோ ரிலீஸ்னா அப்படிதானே வரும். விக்ரம் நான் எல்இடி தான். விக்ரம் நான் எல்இடி தான். என்ன வைபர்? வலிமை என்ன நானா வைபர்? ஹாலிடே தான் ப்ரோ. விக்ரம், இல்ல கார்த்தி ப்ரோ, இல்ல பொன்னியின் இப்ப செல்வன். ரஜினி வந்து ஒரு சீனியர் ஆக்டர். அவர் வந்து எப்ப வந்தாலும் அவர் படம் ஓடும்னு இருந்தனா அப்படி நினைச்சாருன்னா அது எப்படி வேணா வரலாம்ல. அது எப்படி இந்த அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. பெரிய ஆக்டர்ஸ் சும்மா சொல்லலாம். அஜித்தோ, விஜயோ, ரஜினியோ என்னைக்கு அவங்க இல்ல ஃபெஸ்டிவல் ஒரு ரிலீஸ் நிமிஷம், வந்திருக்காங்க? விக்ரமும் சரி அப்படிலாம் இந்தியன் டூவும் கிடையவே சரி, கிடையாது. ஒரு நிமிஷம், விக்ரமும் சரி இந்தியன் டூவும் சரி எப்போ வந்தது? சாதாரண ஒரு நாள்ல தான் வந்தது. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கணும், அவ்வளவுதான். சும்மா நம்ம வந்து நம்ம தான் எல்லாம்னு சொல்றது. ஆனா வந்து மத்த படங்கள் எல்லாம் இதுல ஓட விடாம தைரியமே ஒண்ணும் மாவீரன், கிடையாதுங்க. இல்ல ஆடியன்ஸ் எல்லாரும் மாவீரன் மாநாடுன்னு மத்த படங்களை ஓட விடாம நம்ம படம் மட்டும் வந்துடணும்னு பண்றது. இப்ப கங்குவும் அந்த மாதிரி நடந்திருக்கு, அவ்வளவுதான். நீங்க வந்து கங்குவா ரெட் ஜெயிண்ட் இல்ல. ரஜினி வன்மத்தை நீங்க காட்டீங்க. நான் சொல்றது அந்த படம் வருதா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வாரம் கழிச்சு, 3 வாரம் கழிச்சு, 4 வாரம் கழிச்சு ஏதோ ஒரு டேட் ரிலீஸ் பண்ணிட்டு போவோம். என்னப்ப இல்ல ப்ரோ, பெரிய நடிகர் தானே ப்ரோ. அவர் படம் தான் சூப்பர் ஸ்டார். அவர் படம் எப்ப வந்தாலும் ஓடும்னா அது எப்ப வேணா அவங்க எப்ப வேணா வரலாம்ல. சூர்யான்றவர் இப்ப ஏங்க அடுத்த அவங்க கட்ட அவங்க நடிகராகவே வர்றாங்க. இருக்கட்டுமே. ஓகேங்க அவங்க வராங்க, அது பிரச்சனையே இல்லை. அது வரட்டும், வேட்டைன்னு வரட்டும், தாராளமாக அந்த டேட்டில் வரட்டும். ஓகே, எல்லா மெயின் ஸ்க்ரீனும் கிடைக்கிற இடத்துல 3Dல இந்த படத்தை சத்யம் தேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் 4 ஷோ பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் இந்த படத்துக்கான கரெக்டான டேட்டு. அந்த மாதிரி டேட்டில் வரணும். அது என்னப்ப ஓகேண்ணா. அதனால என்ன கார்த்தினே, குறைஞ்சிட எனக்கு ஒரு போகுது? மிஞ்ச டவுட். போனால் 1 மாதம் ஆயிடுமா முன்ன பண்ண, அவ்வளோதானே. அது ஓகேண்ணா. இப்போ இந்த வாரிசு துணிவு வந்த டைம்லயே 2 நாள் நான் ஹாலிடே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனப்போ 2வது நாள்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லைன்ற மாதிரி தேட்டருக்காரங்க ட்ராக்கர்ஸ்லாம் ஒரு இது போட்டுருந்தாங்க பாத்தீங்களா? அப்புறம் திருப்பி அந்த ஃபெஸ்டிவல் டே ஆரம்பிக்கும் போது தான் அந்த மறுபடியும் இல்ல படம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்தது. அது அது இருந்து அதை நோட் பண்ணீங்களா நீங்க?
ஆமாங்க அது பார்த்தேங்க. நான் அந்த என்ன 2 சொல்றது, படம் உங்களுக்கு விக்ரம் தெரியும். 2 விக்ரம் படம் பெரிய விக்ரம் ஃபேண்டம்னு விக்ரம் சொல்லுவாங்க. விக்ரம் என்ன விக்ரம் என்ன நான் ஹாலிடே தான் வந்துச்சு. விக்ரம் ஆகலையா? 400 கோடி வசூல் ஆச்சா இல்லையா? இதானே நான் அதுக்கு சொல்லணும். இப்போ லீவ் இல்லைனாக்கா அந்த ஃபெஸ்டிவல் தான். ஆனா லீவ் இல்லைன்னா அதுவே அப்படி 2 படம் வரும்போதே அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஆகுது. ஒரு படம் மட்டும் இருந்து 4 ஸோ நாள் லீவ் எந்த இருக்கும்போது படம் என்ன எந்த பிரச்சனை? படம் பெரிய படம்னு இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபெஸ்டிவல் டேட்ல நீங்க வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட சின்ன படம் வந்தா அது ஓடுறது ஓகே. ஓகேவா? வேட்டைன்னு வருது ரஜினி படம். ஸோ தேட்டருக்காரங்கல இருந்து எல்லாருமே அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரஜினி படம் முன்னாடி ஜெயிலர் வந்திருக்கு. ஜெயிலர் பெரிய ஹிட்டா இருக்கு. நீங்க ஒரு வைபர் லால் சொல்ற சலாம் மாதிரி லால் வந்திருக்கேன். சலாம்லாம் அவன் கணக்கு வைக்க மாட்டான். லால் சலாம் நீங்க பேசிட்டு இருக்கலாங்க, அவன் கணக்கு வைக்க மாட்டான். தியேட்டருக்காரன் யோசிப்பான், ரஜினி படம் சரி, அப்படின்னு நான் நினைப்பான். ஒருவேளை படம் ஈக்குவலா ரிலீஸ் தான் ஆகி வைப்பான். இப்போ வேட்டையன் 2 ஷோ வந்து 2 சரியா ஷோ 2 ஷோ போகல, இருப்பான். நம்ம அந்த என்ன பண்ண ரிஸ்க்லாம் முடியும்? இருக்க முடியாதுங்க. அந்த ரிஸ்க்லாம் இருக்க முடியாதுங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆனா இப்ப ஆகும், இந்த ரிலீஸ் வேட்டையன் ரேட் சுமாரா போகும், கங்கு ஒயிட் ஆகும் அப்படின்ற முடிவு யார் எடுக்கிறது? எப்படி எடுக்க முடியும்? நீங்க வேட்டையன் பாத்தீங்களா யாராவது? ப்ரோ இப்ப இந்த ஏங்க ரிலீஸ் ரேட் அனிருத் வந்து வச்சிருக்காங்க, ஃபகத் வாசர் வச்சிருக்காங்க, ஆஹ் அமிதாப் பச்சனை வச்சிருக்காங்க, ராணா வச்சிருக்காங்க, எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு ஆளை போட்டிருக்காங்க. எல்லா டெக்னீஷியனும் பெரிய டெக்னீஷியன் போட்டிருக்காங்க. அது போய் போட்டி போட்டு இருக்க முடியாது இல்லையா? நார்மலாவே படம் மொக்கையாவே இருந்தாலும் யூஎஸ்ல ரஜினிக்கு பெரிய இது இருக்குங்க. யூஎஸ்ல இருக்கு, யூகேல இருக்கு. அவருக்கு பெரிய ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்கு. நீங்க போட்டி போட்டு என்ன சாதிக்க போறீங்க இப்போ அதுல அவரோட? நான் போட்டி போடணும்னு நான் சொல்லவே இல்லை. இவங்க ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயே ஸ்டிக்கா இருக்கலாம். அந்த இவங்க தள்ளி போறதே வந்து கண்டென்ட் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி இன்டர்வியூ இருக்குல்ல, அதனால வேற இன்டர்வியூல ஒண்ணும் அவ்வளவு இல்லை. பேசினாங்களே ப்ரோ. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எல்லாம் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. கல்கி டேட் தள்ளி போயிருக்கு, பாகுபலி டேட் தள்ளி போயிருக்கு, புஷ்பா டேட் வந்து தள்ளி போயிருக்கு. என்ன இருக்கு? அவங்க என்ன கண்டென்ட் மேல நம்பிக்கை இல்லாம தள்ளி போயிட்டாங்க? ம். ஒரு படம் பேன் இண்டியாவோ ஒரு படத்தை எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஃப்ரீ டேட்ல தான் வரணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? புஷ்பா என்ன ஃபெஸ்டிவலுக்கு வருது, டிசம்பர் 6 வச்சிருக்காங்க. புஷ்பா ஒன்றும் பெரிய ஹிட் இல்லையா, பேன் இண்டியா ஹிட் இல்லையா? அவன் ஏன் டிசம்பர் 6 வைக்கிறான்? லூசு பையனா அவன்? அவங்க கேம் சேஞ்சர் சோலோ வருது ரிலீஸ் இப்போ தாங்க வேணும். அவங்களுக்கும். இல்லைங்க, சோலோ ரிலீஸ் தான் வேணும். கல்கி எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? 1000 கோடி ரூபா படங்க கல்கி. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? அவனை ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஆன் ஹாலிடே ரிலீஸ் பண்ணாங்க. எந்த படம் வரக்கூடாது அப்படின்றதானுங்க வேணும். எல்லா ஸ்கிரீனும் கிடைக்கணும். 3Dல அது இருக்கு, ஓகேண்ணா, அட்லீஸ்ட் ஐமேக்ஸ்ல அது இருக்கு, ஐமேக்ஸ் அனௌன்ஸ் ஸ்கிரீனு நமக்கு பண்றாவது கிடைக்கணும், வரலாம். எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. ம். கோட்டுமே 4 ஹாலிடே தான். கோட் ஓட்டு நான் ஹாலிடேவா? ஆமா ப்ரோ, கடைசி 14 வருஷத்துல இதுதான் வீக்கஸ்ட் டேட் விஜய்க்கு. இல்ல அது இது விநாயகர் சதுர்த்தி ஒன்று இருக்கு, ப்ரோ ஒரு அது நாள் லீவு. பட் அது பிரச்சனை இல்லைங்க, அது பிரச்சனை இல்லை. சோலோ ரிலீஸ் இருக்குல்ல, ஓகே தான். தான் ப்ரோ, அது சாட்டர்டே தான் ப்ரோ, அது ஆல்ரெடி வீக்கெண்ட் தான். இப்போ எந்த விஜய் படமா இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துடும், இல்லைன்னா வீக் டேல ஹாலிடே வர மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வரும். நான் கடைசியா பார்த்ததுல சுறா தான் நீங்க கடைசி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு படம் எடுத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ஈட்டி மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஓகே, தமிழ்நாட்டுல இந்த படம் என்ன ஆகும் என்ன அது யோசிச்சா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து கேரளால ஓடணும், கர்நாடகால ஓடணும், ஆந்திரால ஓடணும், நார்த் இந்தியால ஓடணும், ஓவர்சீஸ்லயும் ஓடணும், எல்லாத்தையுமே யோசிக்கணும். எல்லாத்தையும் யோசிச்சு தான் டேட்டை போட முடியும், அவசியம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? ப்ரோ இந்த டிசிஷன் சூர்யாவோட கூடயே ஒரு தமிழ் படம். படம் கூடயே ஒரு தமிழ் படம் ரஜினி படம் வந்துச்சுன்னா எப்படிங்க மோதிட்டு இருக்க முடியும் உட்காந்து ரஜினி படத்தோட? ஓகே, அது வரட்டும், அந்த படம் சுமாராகவே இருக்கட்டும், 2வது நாள் 3வது நாள் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. ரஜினி படத்தை எப்படி 2வது நாள் 3வது நாள் வந்து நீங்க ஓவர்டேக் பண்ண முடியுன்ற? அதே மாதிரி யூஎஸ்ல நிறைய பிரீமியர் ஷோ வேணும் ப்ரோ. கங்குவாக்கு பிரீமியர் ஷோ யூஎஸ்ல வேணும். யூஎஸ்ல வேணும், எல்லா இடத்துலயும் வேணுங்க, எல்லா இடத்துலயும் வேணும், எல்லா இடத்துலயும் மெயின் ஸ்கிரீன் வேணும். ஆனா அதுக்கு அடுத்து இங்கேயே டேட்டே பிரச்சனை இருக்குங்க. இல்லாத மாதிரி இருக்குண்ணா. சத்தியம்ல எப்படிங்க மெயின் ஸ்கிரீன் கிடைக்கும்? சத்தியம்ல எப்படி மெயின் ஸ்கிரீன் கிடைக்கும்ன்றாங்க. ஓகே, அக்டோபர் 10 கொடுத்தீங்கன்னா ஏன்னா ரஜினி படத்தை வந்து சின்ன ஸ்கிரீன்ல போட்டு இது மெயின் ஸ்கிரீன்ல 2x2 நழுவ ஷோ போறாங்களா? அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதானே. இப்போ ஷோ வந்து பிரிச்சுப்பாங்க அந்த என்ன மாதிரி. யூஸ் இருக்கு அதனால என்ன யூஸ் இருக்கு? அடுத்த நாள் என்ன யூஸ் இருக்கு அதனால? தீபாவளிக்கும் நிறைய படம் வருது. அப்படி பார்த்தா வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கிடையாது, சோலோ ரிலீஸ்க்கும் இப்போ டேட்டே இல்லாத மாதிரி தானே இருக்கு. இப்போ 10 விட்டாங்கனாக்கா கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு 15 அதெல்லாம் days 20 இருக்குங்க. days போற மாதிரி. days. அதெல்லாம் இருக்கு 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 அவங்க வந்து கால்குலேட் பண்ணி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப யாரு டிசிஷன் எடுப்பா? சூர்யாவா ஸ்டுடியோ கிரீனா ரிலீஸ் டேட் பத்தி?
யார் ப்ரொடியூசர் தான் கைக்ரியாரிட்டி? எடுப்பாருங்க, ஓ ப்ரொடியூசர் தான் எடுப்பாரு. பட் அவர்கிட்டயும் கேட்பாங்க, சூர்யாட்டே கேட்பாங்க. இல்ல ப்ரோ, இவங்க ரிலீஸ் டேட் சொல்லாம ப்ரொமோஷன் பண்ணிருக்கலாம் ப்ரோ இன்டர்வியூஸ்ல. அதுதான் நான் சொல்லுவேன். ஏங்க அது பண்ணாங்க, அது முடிஞ்சு போச்சு, ஓகேவா? அவங்க பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு டேட் வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? இது அவங்க வேட்டையன் வந்து நினைச்சிருக்காங்க, படம் அவங்க இன்னும் நினைச்ச முடியலன்ற மாதிரி வேட்டை சொல்றாங்க. அப்படியா? இப்போ இன்னும் ராணா அவங்க டகுபதி டேட்டே போட்டாங்களே, அப்புறம் என்ன? போர்ஷன் இன்னும் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ராணா டகுபதி போர்ஷன் இப்பதான் இன்னைக்கு தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் 2 நாள் இருக்கு அப்படின்னு. கரெக்டுங்க, அதாவது டேட் போட்டாங்களே, அப்புறம் என்ன? அவங்க வர்றது கன்ஃபார்ம். கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன வைபர்? இல்ல ப்ரோ, ஒரு துரைமுருகன்லாம் ஏதோ இன்னைக்கு பேசியிருந்தாரு, அதை பத்தி என்ன உங்க கருத்து? ரஜினி பேசுறது துரைமுருகன் கேட்கல போல இருக்கு. கேட்காம அவர் வந்து அவரோட தக்லீஃப் துரைமுருகனை ஒன்று பேசி விட்டு போயிட்டாரு. இது என்ன பண்ண முடியும் நம்ம? ரஜினி பேசுனா ஃபுல்லா என்ன பேசினாரு ஒன்று கேட்கல அவரு. கேட்காம இவன் வந்து மீடியாக்காரங்க ஒன்று சொன்னோன்னே அதுக்கு ரிப்ளை பண்ணி விட்டு போயிட்டாரு அவரு. கீழே தான் இருந்தாரு ப்ரோ, அவர் கேட்டுட்டு தான் இருந்தாரு. கீழே உட்காந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா என்ன காண்ட்ல சொன்னாரா என்னன்னு தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ ஒரு பெரிய ஒரு கட்சி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பொது மேடையில அந்த மாதிரி பேசுறது, அது வந்து கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா இல்லையா? ஏன் கருணாநிதியை பத்தி கமல் பேசும்போது அதிகம் பிரசித்தனமா இல்லையா? இல்ல அது அவங்க கட்சிக்குள்ள வந்து பெரியவங்க சின்னவங்க, அது இல்ல அது அவங்களுக்கும். கட்சிக்குள்ள, கட்சிக்கு வெளியே இல்ல பிரதர். ஸ்டாலினை பத்தியே தப்பா பேசினால கமல்ஹாசன், அப்ப என்ன அது அதிக பிரசித்தனம் இல்லையா? நான் சொல்றது, நேத்து ஒரு விழாவுக்கு போயிருக்காருங்க, அதை பாராட்டி பேசிருக்கலாம், போயிட்டு அதெல்லாம் அவர் ஓகே. என்னங்க, அவரு துரைமுருகன் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு தானே பேசினாரு. இல்ல அதுதான், அது அவரே பழைய கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து அவரு சிஎம் பேசினதே வந்து அவங்க கட்சிக்குள்ள சில பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற போது, இவரு பேசுறது வந்து இப்போ அவரு அடுத்து உதயநிதி தான் மேல கொண்டு வராங்கன்னா நிறைய பேருக்கு அது கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த சமயத்துல போய் இவரு ஒரு அதிக பிரசங்கித்தனமா பேசுறதுன்றது வந்து, அப்ப அவங்க இல்ல திரும்பி பேசுறதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே இல்ல ஆகணும். இல்ல அப்ப அவர் சீஃப் திரும்பி கெஸ்டா துரைமுருகன் பதில் சீஃப் கெஸ்டா சொல்றாருன்னா இல்ல அதை இல்ல நம்ம ஏத்துக்கணும்ன்ற. சீஃப் கெஸ்டா தலைவர் போறேன்னாரா, அவங்க கூப்பிட்டாங்களா? இல்ல கூப்பிட்டாங்க, அதான் வந்துதானே ஆகணும். நான் கூப்பிட்டாங்கன்னா அப்புறம் அப்புறம் என்ன எப்படி? வந்துதான் ஆகணும்னு இன்னைக்கு கமல் போய் நின்ன மாதிரியா? நேத்து வர இல்ல முடியல அவரு இன்னைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இங்க, ஆமா ஒரு அவரையும் கட்சியை வச்சுட்டு, கூப்பிட்டுருக்காங்க, அவர் இல்ல இல்ல வரல, இப்போ ஒரு நேரா போயிருக்காரு. ஒரு அதுதாங்க சொல்றேன், கட்சியை அவர் வச்சுட்டு, அதான் ஒரு கட்சியை வச்சுட்டு நேத்து வர முடியல அதனால இன்னைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்றதுக்கும் ஒருத்தர் சீஃப் கெஸ்டா கூப்பிடுற வித்தியாசம் இல்லைங்களா? இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ரஜினி பேசினது மாதிரி அவர் பதில் சொல்லி, ஏன்னா பொதுவாவே வந்து அவர் ஏங்க துரைமுருகன் ஒரு அவர் எப்படி பொது பேசுவாருன்னு ஒரு நமக்கு தெரியும்ல. ஒரு ஒரு எப்பயுமே வந்து அவர் எப்படி பேசுவாரு, பட்டார்னு பாலிடிக்ஸ்ல, அடிச்சிருவாரு. இல்ல 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 பாலிடிக்ஸ்ல பொது பணியில இருக்கிற போது வயசான ஒதுங்கன்னு சொல்றது ஓகே. படத்துல இவர் நடிக்கிறாரு, சம்பளம் தராங்க, இவர் நடிக்கிறாரு, அவ்வளவுதான். இவர் ஒன்னும் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லி எங்கேயும் நிறுத்திட்டு இல்ல. ஏன் கமலுக்கும் ரஜினிக்கு என்ன வயசு வித்தியாசம் எவ்வளோ? இல்ல அதுதான் சொல்றேன். என்ன அவரு கமல் 50 மட்டும் என்ன 40 இல்ல வயசு நான் சொல்றேன் இளைஞனா? துரைமுருகன். இல்ல ஏங்க, அவர் வந்து கலைஞர்ல இருந்து இருக்காருங்க, 54 வருஷம் இருக்காரு அரசியல்ல. அவரு வந்து நீங்க ஒரு ஒரு ஜாலியா பேசுறன்ற பேர்ல அவர் எடுத்து பேசுனா, அவர் பொதுவாவே ஏன் அப்படி அதுல என்ன எடுத்துக்க இருக்கு? மாட்டாரு. அவர் சிம்பிளா சொன்னாரு, கலைஞர் கண்ணிலே விரல் டாட்டினவன் தான் சொன்னாரு, வேற ஒன்னும் தப்பா சொல்லு. ஏங்க, நீங்க பேசி சிரிக்கிறதுக்கு அவரு அவ்வளவு நாளா அரசியல் இருந்த ஒரு பேர் எடுத்தனா அவர் அங்க திருப்பி திருச்சி பதில் இல்ல அங்க சொல்லுவாருன்ற. அங்க ஏன்னா திருச்சவங்கள அவர் சைடுல இருந்து திமுககாரங்க யோசிச்சு தாங்க. பாருங்க, அவர் ஏங்க சைடுல அங்க இருந்து யோசிச்சு பாருங்க, திருச்சவங்கள இல்ல எதுக்கு வைபர் சம்பந்தமே இல்ல. இல்ல இப்ப வைபர் உனக்கு வைபர் என்னையா பிரச்சனை? வைபர் அவரு வைபர் சங்கடப்பட்ட உனக்கு இல்ல என்ன? இல்ல வைபர் வைபர் இல்ல இல்ல வைபர் வைபர் சொல்ற பாயிண்ட் ஓகே தான், அந்த நானுமே ஆதரிக்கிறேன். எப்பயுமே வந்து தேவையில்லாம ஒருத்தனை போய் புகழ் பாடும்போது தேவையில்லாம இந்த கமர்ஷியல்லாம் வரும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் என்னோட பாயிண்ட்டுமே. எதுக்கு இது தேவையில்லாத போய் பேசணும், அது போய் அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை கொடுக்கணும். இல்ல இல்ல அவர் கரெக்ட் துரைமுருகனுக்கு கார்த்தி, நீங்க சொல்றது 86 ஓகே, வயசுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன், இல்லைன்னு 85 சொல்லல. 86 வயசுங்க. இல்ல இல்ல அந்த இடத்துக்கு போகாம அவாய்ட் பண்ணி விடணும் அப்படின்றது. இதுக்கப்புறம் வந்து இப்போ நாளைக்கு வந்து துக்ளக்கோட ஃபங்க்ஷன் நடக்கும், அங்க போய் வந்து மோடி பேசுவாரு, அமித்ஷா பேசுவாரு. ரஜினி கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே இருந்தாங்க, அது பல டைம் சொல்றேன், பிரதர், எல்லா அது பக்கமே பிரச்சனை நல்லா இல்ல இருக்கும்னு பிரதர். நினைக்கிறாரு. இஸ் a அது காமன் பர்சன், அவ்வளவுதான். விட்டுருங்க அவரை. அவர் காமனா இருக்கணும்னு அது நினைக்கிறாரு. ரைட்டுங்க, அது ரைட்டுங்க, அதை அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டா நல்லது விஷயங்க. இவர் ஆனா முடிஞ்ச இந்த அளவுக்கு இடத்துல அவாய்ட் அவர் பண்றாரு. கண்டிப்பா அது புரிஞ்சிருப்பாரு. இதுல வந்து அவருக்கு உண்மையில புரிஞ்சிருக்குங்க, இதுக்கப்புறம் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாதுன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும். அவர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் இது பண்ணிட்டு தேவைதான், இருக்காரு. தேவைதான். போற இடத்துல பேசதான் வேணும். ஒருத்தர்
உங்களை நான் புகழ்த்தி பேசணும்னா இன்னொருத்தர் இறக்கி தான் பேசணும். நீங்க அதுதாங்க அவர் ஒன்றும் வந்து இறக்கலாம் ஒன்றும் பேசலைங்க. அவர் ஆக்சுவலா ஃபேக்டை சொன்னாரு. ஃபேக்டை சொல்லும் போது இந்த இது விடுவது அப்படின்னும் போது அது தேவையில்லாம ஏன் வந்து புகழ்ந்து பேசுறோம்னு சொல்லி ஏதோ ஒன்று நம்ம வந்து ஜாலியா பேசுறோம் காமெடியா பேசுறோம்னு ஒன்று பேசி ஏன் அங்க வந்து அடி வாங்கிட்டு வரணும்? தேவையில்லைல்ல. அவ்வளவுதான். எதுக்கு போய் பேசுறீங்க? எதுக்கு பெருமைப்படுத்துறீங்க? கலைஞரை புக்கை ரிலீஸ் பண்ணா அவன் ரிலீஸ் பண்ணிட்டு போறான். உங்களை யாரையும் கூப்பிட்டா அது போய் ரிலீஸ் பண்ணதுனால உங்களுக்கு என்ன 4 அடியும் சேர்ந்து வர போறாங்களா? உங்களுக்கு சம்பளம் ஏற போதா? அப்ப நீங்க பெருந்தன்மையா ஒரு விஷயம் பண்றீங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து ஆப்பா வருது. அந்த ஆப்பு வேணாம். இதுக்கு அது ஏன் பண்றீங்க? எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இப்படித்தான் வரும். இந்த பக்கம் போனா துக்ளக் ஃபங்க்ஷனை போய் மோடியை பேசுறது, அதுக்கப்புறம் மோடியை பத்தி ஒரு அந்த அந்த உருட்டே உருட்டக்கூடாதுங்க. அது பல டைம் ரஜினி பண்ற தப்பே அதுதாங்க. ஆனா உண்மையிலே இன்னைக்கு துரைமுருகன் பண்ணது நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் அவருக்கு தெரியும்ல, இந்த மாதிரி போய் போய் சும்மா ஸ்டேஜ்ல வந்து உருட்டக்கூடாது, யாரை பத்தி பெருமையா பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கு தெரியும்ல. தெரியட்டும், நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு வந்து ஸ்டாலினும் உதயநிதியும் வந்து அது அவர் சொன்னதை வந்து ஆதரிச்சு தானே சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு கூட உதயநிதி பேசினாரு. ஏங்க அவர் தப்பாவே சொல்லலைங்க. ரஜினி என்ன சொன்னாருன்னா ரொம்ப கிளியரா என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலின் வந்து அந்த கட்சிக்கு வரும்போது அவர் வந்து ரொம்ப ஜூனியர். அந்த கட்சியில அதுக்கு மேல சீனியர்ல நிறைய பேர் இருந்தாங்க. புதுசா ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள வரும்போது வந்து சின்ன புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஆல்ரெடி 2 நம்ம காலேஜ்லயே பார்த்துருப்போம்ல, படிச்சு முடிச்சுட்டு உடனே ஒருத்தன் ப்ரொஃபஸரா வருவான், 3rd இயர் படிக்கிறவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான், அந்த மாதிரிதான் ஸ்டாலின் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் சரி பண்ணிட்டாரு அப்படின்றதான் அவர் மீன் பண்ணி சொன்னாரு. ஆனா அதுக்கே இவங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்ணும்போது ஏன் அதை போய் எவ்வளவு பில்டப்பா நீங்க ஸ்டாலின் பில்டப் பண்ணணும்? தேவையில்ல. சும்மா இருந்திருக்கலாம்ல. இப்ப தெரியுது இல்ல. இதுக்கப்புறம் எங்கே போகாதீங்க, யாரையும் பில்டப் பண்ணி பேசி உங்களுக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. அதனால சும்மா இருக்கிறது நல்லது. கார்த்தி அது உங்க வியூவா இருக்கலாம். அவரை வந்து மதிச்சு கூப்பிடுற இடத்துக்கு அவர் போய்தான் ஆகணும். எந்த இடத்துக்கும் போகாத மதிச்சு கூப்பிட்டு பின்னாடி என்னங்க அசிங்கப்படுத்தி விட்டாங்க. அப்புறம் ஏங்க எஸ்எஸ் அதை பத்தி பேசிட்டு இல்ல பிரதர், அது ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது இல்லையா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அங்க மதிச்சு கூப்பிட்டா ரஜினி ரொம்ப டீசெண்டா தாங்க பேசினாரு. ஆனா அதுக்கே இப்படி ரியாக்ஷன் வரும்போது எதுக்கு இங்க போயிருக்கணும், எங்க பேசியிருக்கணும்? கலைஞர் ஒரு தாய் அப்படின்ற புக்கை நீங்க வாங்கி படிக்க போறீங்களா யாராவது? கண்டிப்பா இல்ல. அப்புறம் என்ன? ஏங்க அது அவர் ஒரு வீணா போன புக்கு, அந்த புக்கை எழுதிருக்காங்க. அத போய் அதுதாங்க சொல்றேன். கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்த இந்த மாதிரிதாங்க அது. அது ஏன் போகணும்? இதுக்கே பேசணும்? வீட்டுல இருக்க வேண்டியதானே? இல்ல ஜெயிலர் 2 இல்ல கூலியோ ஷூட்டிங் போக வேண்டியதானே? உங்களுக்கு தேவைதானே அது? இல்ல நீங்க சொல்றது ஓகே. இது தேவையில்லாத பேச்சு. என்ன விஷயம்னா, முதல்ல அந்த கட்சி விஷயத்தை பத்தி அவர் பேசுறாருன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட அவங்க பேசியிருப்பாங்க. அதனாலதான் அந்த இடத்துல அவர் பேசியிருப்பாரு. அதை ஏங்க இதான் அசிங்கப்படுத்தி விட்டாங்களே. என்ன இதுல என்னங்க அசிங்கப்படுத்துறேன்னு இருக்குங்க? யார் வேணா என்ன வேணா பேசலாம். அதுக்காக எல்லாம் அசிங்கப்படுத்துறது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்க? ரஜினி பேசுனது நல்ல விஷயம் தான். ஓகேவா? அவருக்கு வந்து தப்பாலாம் பேசல. அவர் காமெடியா ஃபன்னா சொன்னாரு ஒரு விஷயம். ஃபன்னா ஒரு விஷயம் சொன்னதுக்காகவே ரஜினி வந்து இப்படி ஒரு ரிப்ளே வந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, எனக்கு துரைமுருகன் அங்க இருக்கலன்னு நினைச்சேன் நானு. வைபர் சொன்னதுக்கு பத்தி அவன் அங்கதான் இருந்தாரு அப்படின்னு. இல்ல அப்படி இருக்கும்போது அங்கதான் இருந்தாரு. ஓகே. அவரு அந்த அப்படி ஒரு ரிப்ளே அந்த வார்த்தைக்கு சொல்ற முன்னாடியே நான் கருணாநிதியோட க்ளோஸ், மாறன் கூட க்ளோஸ், துரைமுருகன் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லுவாரு. அவர் ஒண்ணு அப்படியே சொல்லலைங்க. ஏங்க ரஜினி பேசுனது தப்பே சொல்லுங்க. அவர் உண்மையிலே ஃபேக்டா தான் பேசியிருக்காரு. ஓகேவா? ஃபேக்டா தான் பேசியிருக்காரு. அந்த கட்சியில வந்து எல்லாருமே அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, கருணாநிதிக்கு அப்புறம் வந்து யாருமே கட்டுப்பட மாட்டாங்க ஸ்டாலின்கிட்ட. அவங்களாம் தனித்தனி வந்து குறுநிலமானது மாதிரி இருக்காங்க. அவங்களாம் யாரும் கட்டுப்பட மாட்டாங்க ஸ்டாலின் சொன்னாங்க. அப்படி ஒரு கட்சி இருக்கும்போது அந்த கட்சியை வந்து ஸ்டாலின் வந்து கரெக்டா கட்டுக்கோப்பா வச்சு கொண்டு வந்து ஆட்சியில இருக்காரு அப்படின்றதான் மீன் பண்ணி ரஜினி சொன்னாரு. அவர் சொன்னது உண்மைதான், உண்மையான விஷயம் தான். துரைமுருகனே வந்து இன்னைக்கு ஸ்டாலின் பெருமையா பேசுறாரு, எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. அது ரஜினி உண்மையான ஃபேக்டா தான் சொன்னாரு. ஆனா சொன்னதுக்கு அடுத்த நாள் ரியாக்ஷன் வந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் அவங்க கொடுக்கும்போது இது எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒருத்தர் பெருமையா பேசி நீங்க ஏன் அசிங்கம் பண்ணணும்? இல்ல கார்த்தி ப்ரோ, மற்ற விஷயம்லாம் அவர் பேசுறது கரெக்டு தான் ப்ரோ. ஒரு கட்சி உள் விவகாரத்துல பேசுற அளவுக்கு இவர் யாருன்ற நான்
அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க இவரு யாரா கூட இருக்கட்டுங்க, அவரு தப்பா சொல்லலைங்க. அவர் நடக்கிற விஷயம் தாங்க சொல்றாரு. ஓப்பன் ஃபேக்ட் தானே அது. கட்சியில நிறைய கூட்டணி நிறைய ஒரு ஒரு கூட்டம் இருக்கும். ஒருத்தவங்க பின்னாடியும் சில பேர் இருப்பாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி இங்க இருக்கு. அது ஒரு பிரச்சனை ஏற்கனவே போயிட்டு இருக்க மாதிரி அதை கேள்விப்பட்டு தான் இவர் பேசுறாரு அந்த மேடையில. இவர் என்னதான் அந்த இடத்துல வந்து இது ஒரு ஃபன்னா பேசினாலுமே அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது வந்து இதாக தான் இருக்கும். ஏன் இதை எடுத்து இல்ல இவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி வைபர் இருக்கும். வைபர் வைபர் உன்னோட அஜெண்டா என்ன வைபர்? தனுஷ் ஃபேன்ஸ்ல போய் இல்ல தனுஷ் ஃபேன்ஸ் பேஸ்ல போயிட்டு ரஜினி பத்தி தப்பா பேசுற, பேசினதுக்கு விஜய் அவர் ஃபேன்ஸ்ல போயிட்டு ரஜினி பத்தி தப்பா பேசுற. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில இவர் போய் பேசுனதுன்றது அவரு இல்ல வந்து இல்ல 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 நீ பொதுப்படியே பேசுறது இல்ல, எப்பவுமே ரஜினிக்கு ஆப்போசிட்டா பேசணும்னு பேசிட்டு இருக்க. ரஜினி பேசுனதை எடுத்துக்கிட்ட மாதிரி அதுக்கு அவர் பதில் சொன்னதையும் எடுத்துக்கணும்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அது அது வேணா நாங்க எடுத்துக்கிறோம். உனக்கு என்ன அங்க இது? ஒரு 70ல இருந்து கமலஹாசன் ஆள் இல்லைன்னு சொன்னதானே ஸ்டாலின். இல்ல ப்ரோ, அவர் இல்ல 1970ல இல்ல இல்ல அரசியல் கமலஹாசன் யாரு? அவன் எல்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னவர் தானே ஸ்டாலின். இப்ப அது கேளுங்க. கூட தானே சேர்ந்து நீங்க இது எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணீங்க. நீங்க வந்து அவருக்கு அரசியல் பாடலாம் போய் எடுத்தீங்கன்னா அவர் கோவம் தான் வரும். நீங்க யாருக்கு? அவர் பாத்துருப்பாருல உங்க உங்க நீங்க எப்ப சினிமாவுக்கு யாரு அதுக்கப்புறம் அவர் 1971 ஒரு எம்எல்ஏவா இருந்தவர். நீங்க யாரு? சினிமா அவரை தான் சொல்றேன், துரைமுருகன் தான் சொல்றேன். இருக்கட்டும். ஏங்க வைபர் 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 அதெல்லாம் ஓகேங்க. வைபர் அதெல்லாம் ஓகேங்க. ரஜினிகாந்தை அசிங்கப்படுத்திட்டீங்க, அது உண்மைதான். சரியா? அது நம்ம அது அது உண்மை. ஓகே, இதுக்கப்புறமா ரஜினிக்கு வந்து திமுக மேடையில போய் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை, அதை பண்ணவும் கூடாது அப்படின்றதுக்கு அது அவருக்கு ஒரு பாடம் இன்னைக்கு நடந்தது. இதுக்கப்புறமா எந்த திமுக மேடையில போய் நான் கலைஞர் பத்தி பேசுறேன், அண்ணாவை பத்தி பேசுறேன், ஸ்டாலினை பத்தி பேசுறப்போ என்னன்னா அவருக்கு தான் அசிங்கம். அவ்வளவுதான். இது டிஎம்கே சைட்ல இருந்து ஏதாவது கண்டிப்பு வருமா ப்ரோ துரைமுருகனுக்கு? ஸ்டாலின் உதவி சைட்ல இருந்து ஏதாவது? இதுக்கப்புறம் நீங்க கண்டிச்சு என்னங்க பிரச்சனை? இல்ல ப்ரோ, அவர் சாகிற வயசுல இருக்கிறவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆர்ஷா இருந்தது ப்ரோ. ஏங்க அதான் ஏங்க அவர் ரொம்ப 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 ஜாலியா ஜோவிலா சொன்ன ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய ரிப்ளே தேவையில்லாத விஷயம். அது எதுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்க இறங்கி போய் எல்லாருக்கும் பாசிட்டிவா எல்லாரையும் வந்து புகழ்ந்து பேசி ஒரு விஷயத்த பண்ணும்போது இந்த மாதிரிதான் வரும். அவருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. திமுக மேடைக்கு அடுத்து வந்து கலைஞர் 101வது பர்த்டே 102வது பர்த்டே திமுக மாடன்னு போய் எங்கேயே நின்று இது பேசவே கூடாது. இதுக்கப்புறம் பேசினாருன்னா அவருக்கு தான் இது ஒரு பாடம் தான் அவருக்கு, ரஜினிக்கு. இல்ல கார்த்தி ப்ரோ, நேத்து ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தேன் ப்ரோ. இப்போ நீங்களே முன்னாடி சொல்லியிருக்கீங்க ஒரு யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ட்விட் பண்றாரு ஒரு சமயத்துல, ஒரு கட்சி ஒருத்தவங்க தொடங்குறாங்க, அவர் கொடியை ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாருன்னா அதை வந்து தேவையில்லாத வந்து நெகட்டிவா விமர்சனம் பண்ற ஒரு குரூப்புக்கு பதிலா ஒண்ணு போடுறாரு. இங்க வந்து களத்துல இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு மரியாதையா ஒரு விஷயம் போடுறாரு. அப்போ அதை வந்து நீங்க ஏன் போட்டீங்கன்னு நீங்க கேக்குறது எப்படி ப்ரோ இருக்குது? ஏங்க நீங்க ஓப்பனா போட்டிருந்தா கேள்வி வைக்கிறோமா? நீங்க வந்து அதை சொல்லிட்டு இல்லைங்க நான் அப்படி சொல்லுங்க அப்படி சொல்றீங்க அப்படி சொல்றதுனால கேள்வி. நீங்க ஓப்பனா சொல்லிருங்க, அவ்வளவுதான். இது வந்து ரஜினிகாந்த் வரல, விஜய் வந்திருக்காரு, அவர் மாவீரர், ரஜினிகாந்த் கொலை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, உங்க ஸ்டாண்ட் இதுதான். நான் ரஜினி சாரை சொல்லுங்க, நான் ஸ்டாலின் சாரை சொல்லுங்க, உதயண்ணாவை சொல்லுங்க, எல்லாருக்கும் ஸ்டாரு அண்ணா இது பின்னாடி போட்டு நீங்க மாதிரி காட்டுறீங்க. ஓகே, யாரதாங்க சொல்ல வரீங்க? அது சும்மா போட்டாங்க. இதுக்கு வந்து என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா யாரும்? இல்ல நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுதான், ஏன்னா 2 நாள் நடக்கிறத நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த சமயத்துல போய் நீங்க இப்படி கேட்கும்போது ஏன் அப்படி கேக்குறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதாவது ஒரு ட்விட் பண்றாரு, யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அவர்கிட்ட இல்லைங்க. அங்க பாருங்க, 2 நாளா அவருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேவா? அவர்கிட்ட நிறைய பேர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியெல்லாம் நான் கேட்டேன், அவ்வளவுதான். அவர்கிட்ட நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்களோ அதை நான் கேட்டேன். எதிரா இருந்து கேக்குறீங்க, ஏன் இதை பண்றாரு, ஏன் இதை போட்டாரு. ஆமா, அப்படிதானே கேட்க முடியும், வேற என்ன? இல்ல அதுவே வந்து நியாயமா இல்ல ப்ரோ. இப்போ நீங்க கேக்குறீங்க ஏன் இப்ப என்ன அவர் வந்து வரலான்னு, அது கேள்விதானே இருந்துச்சு. அந்த நியாயமா இல்லாத கேள்விக்கு பதில் சொல்லிருக்கலாம் நியாயமா. நீங்க அதுதான் சொல்றேன், அவர் வந்து அரசியல் புரிதலோட நியாயமா தான் பதில் சொன்னாரு ப்ரோ. நீங்க திரும்பி கேள்வி கேக்குறீங்கல்ல, அது நியாயமாவே இல்ல. நேத்து கேள்விதானங்க கேட்டேன், நான் திட்டலையே. என்ன தெரியுமா கேட்டீங்க? நான் வரலன்னு சொல்லி ஒரு ட்விட் பண்றேன், நான் யாரையும் மென்ஷன் பண்ணல அப்படின்ற ஒரு போட்டிருக்காருன்னா நீங்க ஏன் அதை போடுறீங்க? ஏன் நீங்க தெளிவா போட வேண்டியதானே?
அப்படி போட்டா அது வரும் தான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப யாருமே இங்க விமர்சனமே பண்ணக்கூடாதா? ஆமாங்க, யாரை மீன் பண்றீங்கன்னு கேக்குறேன். யாரை மீன் பண்றீங்க, எதுக்காக இதை மீன் பண்றீங்க அப்படின்னு கேக்குறோம்ல. அந்த கேள்வி தானே கேட்டோம். நீங்க ஏன் போட்டீங்கன்னு கேக்குறீங்க, இந்த நேரத்துல இது போட்டாகணுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாங்க, இதை போட்டிருக்கீங்க அப்படின்னா அவர் சொல்லணும். ஓப்பனா என்ன சொல்லணும், ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லி வராம போயிட்டாருங்க, விஜய் வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க நான் தான் தப்பா கேட்டேன், நீங்க சரியா வரல நீங்க சொல்ல வேண்டியதானே. இல்ல நீங்க ஏன் சொல்ல மாட்டேறீங்க அந்த பதில கேட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னாரு, ஓகே நான் அரசியலுக்கு வந்தவங்க மேல ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணே சொல்றீங்க அவர் வராம இருந்தது ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப எல்லாம் வந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இப்ப வராம இருந்ததுதான் புத்திசாலித்தனம். ஆமா, வந்தவங்க என்ன பண்றாங்க. ஆமா, இன்னைக்கு 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 ஏங்க இன்னைக்கு பார்க்க அதுதான் புத்தாலித்தனமா தெரியுது. ஏங்க அவரை யாரும் வர சொல்லலைங்க, அவரே தான் சொல்லிட்டு இருந்தாரு வரல. அதை யாரும் இது விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, வரலன்னா கேட்க மாட்டாங்களா? சரிங்க, வரல ஓகே, வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு அது கேள்வி. ஓகேங்க, விமர்சனம் பண்றது ஓகே, வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் கேட்கிறோம். அவர் வரல, ஓகே, அவர் வரலன்றத நம்மளே விமர்சனம் பண்ணோம். இன்னைக்கு தோணுமோ, இன்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா வர்றதே நல்லதா போச்சு அப்படின்னு மாதிரி தோணுது இல்ல. அது நீங்க சொல்லலாம், ஓகே இந்த காலத்துல வராம இருந்தது ஒரு விதத்துல நல்லதுன்னு சொல்லலாம். பட் அவர் தான் சொன்னாரு நான் வரேன்னு. அப்ப ஏன் வரல? படம் மட்டும் நடிச்சிட்டு இருக்கீங்களே. இப்ப அடுத்தது 2026 தேர்தலே வந்துருச்சு. அந்த வருஷமும் அவரோட 2 படம் ரிலீஸ் ஆகும். அப்ப இப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? இந்த கேள்வி யாரா இருந்தாலும் கேட்பாங்க ப்ரோ. இது வந்து ஒரு வித சந்தர்ப்பவாதம் பயன்படுத்திக்கிட்டா நீங்களே முன்னாடி சொல்லியிருக்கீங்க. சந்தர்ப்பவாதமா இருக்கு. நானே சொல்லியிருக்கேங்க, நானே இந்த விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நானே பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லிங்க. எல்லாமே இப்போ அந்த முடிவு அன்னைக்கு அவர் எடுக்கும்போது நமக்கு வந்து தப்பா தெரிஞ்சுது. இன்னைக்கு வந்து பரவாயில்லப்பா, அன்னைக்கே நல்ல முடிவு எடுத்துட்டாரு மனுஷன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தோணுது. இல்ல அதுதாங்க, அது இப்ப நல்ல முடிவுன்றதும் அவரு வராம போனதும் நல்ல விஷயம்ன்றது இப்ப நடக்கிறதுங்க. ஃபியூச்சர்ல விஜய்க்கு தோணும். ஓகே அது வந்து சொல்லி அது எத்தனை மீடியாவுல எத்தனை படத்துக்கு பேசப்பட்டது, எத்தனை வருஷமா அந்த விவாதம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அதெல்லாம் இங்க பாருங்க, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவர் கட்சி விட்டு இல்லைங்க. அவர் இங்க பாருங்க, அவர் கட்சி ஆரம்பிக்கல சொன்னதுக்கு அப்புறம் வந்த படம் தாங்க ஜெயிலர். அதுக்கப்புறம் வந்த படம் தான் ஜெயிலர் பார்க்க முட்டீங்களா? இல்ல நீங்க இத வீரம், விவேகம், புத்திசாலித்தனம் எல்லாம் பாராட்டுறீங்க. வந்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க. வந்தவங்க ஒரு 2 பேர் சந்திச்சிருக்காங்கல்ல, அதுவாவது முடியுது இல்ல. அத வந்து நீங்க என்ன சாதிச்சிருக்காங்க? சாதிக்க வேணாம் ப்ரோ, முயற்சி. இப்ப ஒரு விளையாட்டு நடக்குது, நீங்க போய் 2026 அவங்களுக்கு எப்படி ஒரு சீட்டாவது கொடுப்பாங்க, அதுல ஒரு நினைச்சாதான் வரணும்னு சொல்றீங்க. அப்ப ஒரு விளையாட்டு நடக்குது, நம்ம தோக்கணும்னு நினைச்சா அப்ப போய் விளையாட்டுலயே பங்கேற்கவே மாட்டோமா? நம்ம போட்டி போடுறது எதுக்கு? வெற்றியை நோக்கி தான் போறோம், முயற்சி தான். உங்க வைபர் ராஜா வந்திருக்காரு பாருங்க, அதான் அவங்க பக்கத்துல இருக்காரு. இல்ல கூப்பிடுங்க, அவர்கிட்டயும் பேசணும். உங்க பக்கத்துல தான் இருக்காரு. நோ லைன் இருக்கேனா 2 ஆண்டவர் வரையும் சினிமா பையனா இல்ல வைபர் இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க அது புத்திசாலித்தனம். அது நம்ம தோப்போன்னு தெரிஞ்சு வராம போனார்ல, அதுவே வந்து நீயே சொல்ற கூட்டணி தான் போகணும், அப்பதான் புத்திசாலித்தனம். அது நல்லதானே கட்சி. ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். ரஜினி முன்னாடி சென்ஸ் பண்ணிட்டாரு, ஓகே இங்க போனா வேலைக்கு ஆகாது, தோத்துருவோம், நம்ம தோத்து இதுக்கப்புறம் நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் வேலை செய்ய விட்டு அவனுங்களும் காசை போட்டு அவனுங்களும் வேலை செஞ்சு போஸ்ட் அடிச்சு எல்லாம் பண்ணி நானும் தோத்து அவனுங்களும் தோக்கடிச்சு நம்ம போய் நிக்கணும் முட்டுச்சந்தில, இது வேண்டாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு அன்னைக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது அதுதான் தெரியுது. கமலஹாசன் தானே எக்ஸாம்பிள், வேற யாராவது கண்டுபிடிக்கிறது பெரிய ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லைங்க. கமலஹாசன் எக்ஸாம்பிள் இருந்தாங்க. எங்க சமகாலத்துல கார்த்திக் ப்ரோ, பவன் கல்யாண் சமகாலத்துல 2 பேர் அரசியல் வந்தாங்க. ஓகேவா, கமலஹாசன் ரஜினிகாந்த் ஒண்ணு. அவர் எலெக்ஷன் நிக்கல, இவர் நின்னாரு. இவர் எங்க வந்து நின்னாரு ப்ரோ? அதுதான் ப்ரோ முயற்சின்றது. ஒருத்தவங்க ட்ரை பண்றாங்கல்ல, அதை பாராட்டாம நான் வரலன்னு சொல்லிட்டு போனவங்களை வந்து வீரம், விவேகம், புத்திசாலித்தனம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. முயற்சியோட இன்ட்ரெஸ்ட் என்னங்க? சரி நான் சொல்றேன், 2 தேர்தல்ல வந்து தனியா நின்னாரு. முதல் தேர்தல்ல நீங்க ஓட்டு போட்டீங்களா? நாங்க இருக்குங்க அவங்களுக்கு போடுறோம். இல்ல நான் அவர் கேக்குறேன், ஓட்டு போடல 2021 நின்னாரு, ட்ரை பண்ணாரு. ஒருத்தவங்களால தனியா எத்தனை தேர்தல் சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போட்டவங்களுக்கு அவர் என்னங்க பண்ணாரு? ஓட்டு போட்டவங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? அது கேட்காதீங்க நீங்க. 16 லட்சம் ஓட்டு வந்துச்சு. ஓகேவா,
அந்த 14 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா அவங்களுக்கு அந்த 16 லட்சம் பேத்துக்கு அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருன்னா அதிகாரமா இருந்தது, எம்எல்ஏ ஆனாரா இல்ல எம்பி ஆனாரா? என்ன பண்ணாருன்னு கேள்வி கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல அந்த ஏங்க அந்த கட்சியை டெவலப் பண்ணி கொண்டு போகணும் இல்லைங்க. 16 லட்சம் ஓட்டு போட்டிருக்கீங்களே, ஒரு 3 படம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? எலெக்ஷன் தோத்ததுக்கு நீங்களா தான் காரணம், நீங்களா ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண வச்சாரு. இல்ல அந்த 5 வருஷம் நடிக்காம இருந்தாருல, அதுல ஒரு 2 படம் நடிச்சிருந்தாலே அவருக்கான இதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே, நான் அவர் அரசியல் இங்க இது பண்ண வரல. யாருமே வந்து இந்தியன் டூல முன்னாடி ஆரம்பிச்சு ப்ரோ ஏன் ப்ரோ அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துல எவ்வளவு படத்துல நடிச்சு எவ்வளவு சம்பாதிச்சாரு? சந்திரபாபு நாயுடு எவ்வளவு திட்டிருக்காரு உங்களை, நிதிஷ்குமார் எவ்வளவு திட்டிருக்காரு, இன்னைக்கு ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்களே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசுறீங்க, இன்னைக்கு என்ன பேசுறீங்க? இப்போ உங்ககிட்டே நிறைய நிலைப்பாடு இருக்கு. நம்ம வந்து எப்படி ஒரு போக போக எப்படி நம்மளோட கருத்தை மாத்திக்கிறோமோ. வைபர் வைகோனா டிஎம்கே திட்டாததா, திருமாவளவனா டிஎம்கே பேசாததா, அரசியல்லாம் கூட்டணி இருந்தாதான் ஜெயிக்கும். கமலஹாசன் சொன்னாரு, எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எனக்கு வார்த்தை எல்லாம் தேவையில்லைங்க, கருணாநிதினு சொன்னா போதுங்க, அதுவே அசிங்கம் தானே அப்படின்னு சொன்னாரு. அதுதான், அது வீரம் தான். அது கமல் தானே சொன்னாரு, வேற யார் சொன்னாரு? அது வீரம். ஆமா, ஸ்டாலினா இப்படி திட்டிட்டு இன்னைக்கு திட்டினாருல்ல, அது எப்படி முடிஞ்சது? இன்னைக்கு திட்டிட்டு இன்னைக்கு போய் வீட்லயே உட்காந்துருக்காருல்ல. ஒரு நிமிஷம், திட்டம் முடிஞ்சது இல்ல, அப்ப வந்து தனியா தானே நின்னாரு. என்னத்த திட்டம் முடிஞ்சது? ஒரு நிமிஷங்க, என்னத்த திட்டம் முடிஞ்சது? இப்படி போய் பின்னாடி உட்கார்றதுக்கு என்னத்த போயிட்டு என்ன இப்படி பிரதர்? நாங்களாம் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம், மகேந்திரனை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே போய் சேர்ந்துகிட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். உங்களோட புரிதல் என்ன தெரியுமா? அந்த மாதிரி திட்டம் முடிஞ்சதாலே ஒருத்தவங்களுக்கு வந்து அதை ஃபேஸ் பண்ற இது இருக்கும். என்னங்க திட்டம் முடிஞ்சது? சும்மா ஒரு நாள் சினாரியோக்காக திட்டுறது, அவ்வளவுதான். எல்லா கட்சிக்கும் சொம்படிச்சிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கலாம். இங்க யாரு கருத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் இல்ல அப்ப இப்ப உங்கால என்ன பண்ணிட்டாரு? இப்போ ஒரே மெயின் அப்போஸ் பண்ண வேண்டிய மெயின் அப்போஸ் பண்ண வேண்டிய கட்சி கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணலாம்? கமல்ஹாசன் வந்து திமுகவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாரு, பிஜேபிக்கு பண்ணல, அதிமுகவுக்கு பண்ணல, காங்கிரஸ்க்கு இந்த மாதிரி காங்கிரஸ் இவர் ஒரு நிலையில இருக்காரு. நீங்க எதுக்கு பண்றீங்க? ஒரே நேரத்துல பிஜேபி, ஒரே நேரத்துல திமுக, ஒரே நேரத்துல அதிமுக, எல்லா மேடையிலும் போய் இல்ல எல்லாம் பண்ணிட்டு காமன் மேனா நிக்கிறாரு, அவ்வளவுதானே. அவர் ஒண்ணு கட்சி வச்சிருக்கல, இல்ல கட்சி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணதான் தப்பு பிரதர். அவரு காமன் மேனா இருக்காரு, எல்லாரும் கூப்பிட்டா எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போவாரு வருவாரு, அவ்வளவுதான் விஷயம். அதுதான் ப்ரோ, ஒரு காமன் மேனுக்கும் இல்ல ஒரு காமன் மேனுக்கு கட்சி வச்சிருக்கணும் வித்தியாசம் வேணா. யாரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே நின்னாரு. எல்லா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, அவருக்கு ஹெல்த் வைஸ் முடியல, நிக்கல, அவ்வளவுதான். வேலை என்ன? அதையே சொல்லிட்டாருல. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு புரியுது? நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல நீங்க நேர்மையா நாணயமா என்ன பண்ணீங்கன்னு பேசுங்க. ஒருத்தர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, எனக்கு ஹெல்த் வைஸ் முடியலன்னு ஒதுங்கிட்டாரு, அவ்வளவுதான். இல்ல நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க நம்ம இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன்னா அதை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. பிடிக்காதவங்க எல்லாம் நமக்கு எதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான எதிரிகள் நிறைய அவர் சம்பாரிச்சிட்டாரு. ஒண்ணுமே இல்ல, ஒரு உதாரணம், சன் பிக்சர்ஸ் வந்து சன் டிவி அப்பயே தெனாலி டைம்ல வந்து ஒரு விஷயம் சொல்லி கலாநிதி மாறனுக்கு இவருக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த பகை இருக்கு. போஸ்டர்ல இவங்க சன் டிவி எப்பயுமே இவரை வந்து பெருசா இது பண்ணாது. ஏன்னா தெனாலி டைம்ல ஏதோ ஒரு ரிவ்யூவில் வந்து இது பண்ணி அதை போஸ்டர்லேயே வந்து விட்டு அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒருத்தவங்க கருத்து சொன்னாங்கன்னா அது கடைசி வரைக்கும் பாதிக்கும், அவங்க சினிமா துறையை பாதிக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல இவர் அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது ரஜினி. எல்லாரையும் அவர் வளைச்சு போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லவனா ஒருத்தன் இருக்க முடியாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து எந்தெந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தணும்னு கிடையாது. இப்போ இவரு ஸ்டாலின் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கமலஹாசன் எப்பவுமே வந்து அவருக்கு படம் எடுத்துக்குவாரு, அவருக்கு எல்லாம் பண்ணிக்குவாரு. ரஜினி பொதுப்படையான ஒரு ஆளு, 4 ப்ரொடியூசர் வந்து தேடி வருவாங்க ரஜினி. கமலஹாசனை தேடி ஒருத்தரும் போக மாட்டாங்க. தேர்தல்ல ஸ்டாலின் அந்த மாதிரி திட்டிருக்காரு. அந்த மாதிரி திட்டிட்டு இப்ப நீ கூட்டணி வச்சிருக்காருன்னா, ஏன்னா விஜயகாந்த் ஒரு உதாரணம், அவர் எல்லாரையும் திட்டிட்டு தானே கடைசியில வந்து. ஆமா, விக்ரம் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோடனே உதயநிதி ரொம்ப பிடிச்சிருச்சு, போய் உன் பையன் மாதிரி நல்ல பையனே இல்லைன்னு சொன்னாரு கமலஹாசன். வேற என்ன பண்ணாரு? விஜயகாந்த் என்னங்க ஒரு கடினமான காலகட்டங்கள்ல விஜயகாந்த் என்ன உதாரணம் உங்களுக்கு? ஃபைபர் உதாரணம்னா தனியா உங்களால அதிகாரத்தை பண்ண முடியாது ப்ரோ, கூட்டணி தான். இப்ப அவர் ரெண்டுக்கும் மாற்றா தானே வந்தாரு, திமுகவுக்கும் அதிமுகவும் எதிராக தான் வந்தாரு. விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா வந்து பார்க்கவே இல்லைங்க கூட்டணி. இப்போ கூட்டணி சேர்ந்து பண்ணுவோம் பார்க்கவே இல்லை, சரியா? அவர் எங்கேயும் போகுந்தாலாம் பேசினது இல்லை. உண்மையிலே அந்த அளவுக்கு கட்ஸ் இருந்துச்சுங்க. அவர் பேசிருக்காரா எங்கேயா பேசிருக்காரா அந்த மாதிரி? அதே அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே சட்டசபையில வச்சு வாங்கினாரு. அந்த கட்சி யாருக்கா இருக்கா? நீ கூட்டணி கட்சியில இருக்கவங்க யாருக்கா இருக்கா? தான் மாற்றுன்னு வந்தாரு, ஓகேவா? பட் அவருக்கு பவர் எப்ப வந்து எதிர்கட்சி தலைவரா எப்படி ஆனாரு? அதிமுக கூட கூட்டணி வச்சு அந்த எலெக்ஷன்ல இருந்தாருங்க, ஓகே.
அந்த எலெக்ஷன்ல இருந்து கூட எப்படி ரியாக்ட் பண்ணாரு? அவர் போய் அம்மா அப்படி கால் விழுந்தாரா? ஜெயலலிதா தான் வந்து காப்பாற்று நாட்டை காப்பாத்துன்னு சொன்னாரா? கேம்பெயின் பண்ணாரா? இல்ல இல்ல விஜயகாந்த் பண்ணாரா? பண்ணல. அப்புறம் என்ன? தலைவரா இருந்தாலும் எதிர்த்தாரு. ஓகேவா? அவர் வந்து ஜெயலலிதா கூட அப்புறம் என்ன? ஆதரிச்சாருன்னா இருந்திருக்கலாம். அதுதான் அதை நம்ம பாராட்டுறோம் ப்ரோ. இங்க அதிகாரம் வந்து தனியா நின்னா கிடைக்காது. அது புரியுதா? ப்ரோ எங்க அபிஷேக் போயிட்டாரா? அபிஷேக் எக்ஸ்க்ளூசிவா ஓடிட்டான். கேட்கலாம்னா நீங்களோட சம்மந்தம் பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு போயிட்டான்ல. இல்ல கார்த்திக் ப்ரோ, நேத்து பேசிட்டு இருந்தேன். நீங்க வந்து இப்படி எல்லாம் சொன்னது வந்து எப்படி இருக்குன்னா, அவரு வந்து அரசியலுக்கு வராம இருந்ததுதான் புத்திசாலித்தனம், விவேகம், வீரம்ன்ற மாதிரி. இன்னைக்கு பார்க்கும்போது அப்படிதாங்க தோணுது. ஏங்க இன்னைக்கு விஜய் வர்றாரு இல்லையா? நாளைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு என்ன தோணும்? விஜய் சூப்பரான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு தோணும். ஓகேவா? நாளைக்கு வந்து அது இதெல்லாம் மைனஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னா என்ன தோணும்? இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணும். எல்லாமே கிளைமேக்ஸ் பொறுத்து தாங்க இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. யாரு முயற்சி பண்றாங்க ஜெயிக்கிறதுக்கு? யாரு போராடுறாங்க களத்துல? யாரு வந்து இப்ப ஒரு போட்டி நடக்குது, நம்ம விளையாண்டு அதுல விளையாண்டாதானே ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நீ வந்து அரை மணி நேரம் விளையாண்டுட்டு போற. நீ இந்த எலெக்ஷனை தனியா நின்னு போராடி இருந்தேன்னா இட் இஸ் குட். 4 பேர் கூட விளையாண்டு ஜெயிக்கிறவங்க தான் ப்ரோ மரியாதை. கரெக்ட். நீ உள்ள வந்துட்டு வந்த உடனே ஒரு மரியாதை ஓகே அப்படின்னு எஸ்கேப் ஆகறதுல ஏங்க தோத்துட்டா தோத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. தோத்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ட்ரை பண்ணாங்கல்ல. என்ன உங்களுக்கு மரியாதை ஆகுது? ட்ரை பண்ணதுனால யாருக்காவது என்ன ட்ரை பண்ணதுக்கு வந்து ஆறுதல் பரிசு ஏதாவது கொடுக்குறாங்களா என்ன ப்ரோ? இது லாஜிக்கா இருக்கு. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆறுதல் தான். ட்ரை பண்ணீங்க சரி. அட்லீஸ்ட் ஒரு 100 ஓட்டு சேர்ந்து வாங்கினாலும் 100 ஓட்டு சேர்ந்து வாங்கினா 1500 ஓட்டுல தோத்தாருங்க கமலஹாசன். கோயம்புத்தூர் சோத்துல 1500 ஓட்டுல தோத்துட்டாரு. அவருக்கு என்ன ஆறுதல் பரிசா கொடுத்தாங்க? ஐயோ அவரு 1500 ஓட்டு தான் ஜெயிச்சீங்க, எம்எல்ஏ வரைக்கும் சொன்னாங்களா? நீங்க கூட்டணி வச்சீங்க அதிமுக கூட. ஏன் இன்னைக்கு பேசிட்டு கூட்டணி வச்சீங்க? உங்களால தனியா நின்னு ஜெயிக்க முடியுமா? இல்லைங்க, நீங்க தோத்துட்டா தோத்து முடிஞ்சு போச்சுன்றேன் நானு. நீங்க போராடுனீங்க பண்ணீங்க செஞ்சீங்க. நீங்க யாரு கேட்க போறா? தோத்தாரு. அது வரலாறு தாங்க. அது நீங்க கூட்டணி வச்சீங்க, உங்கள்கிட்ட பணபலம் ஒரு இருந்தது. வரலாறு கிடையாது. கமலஹாசன் தோத்துட்டாருன்ற மட்டும் தாங்க வரலாறு. முடியாது இல்ல. கமலஹாசன் தோத்தாருன்றதாங்க வரலாறு. தனியா நின்னா உங்க யாராலையுமே இங்க ஜெயிக்க முடியாது. இதுதான் வரலாறு. அரசியல் புரிஞ்சவங்களுக்கு வர்றவங்களுக்கும் அது தெரியும். 2 தேர்தல் தனியா நிப்பாங்க. 3வது தேர்தல் அதுக்கு ஒரு கூட்டணி வந்தாதான் அதிகாரம் இங்க கிடைக்கும். அதெல்லாம் புரிஞ்சுதான் ஓட்டு வாங்கணும்ல பிரதர். முதல்ல நீங்க வந்து ஜெயிக்கணும்ல. விசிக்கே ஒரு உதாரணம். இல்ல கமல் இங்க கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருந்தா நீங்க பேசுற அளவுல இருக்கலாம். தனியா யூ கான் உங்களோட இண்டிவிஜுவல் ஜெயிக்க முடியாத அளவுல இருக்கும் போது உங்க கூட எது கூட்டணி வரணும்? அப்புறம் நீங்க தானே தேடி போகணும். இல்ல நான் சொல்றது 2 தேர்தல் ஒருத்தவங்க யாரு புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் 2 தேர்தல் வந்து சமாளிக்கலாம். உங்ககிட்ட பணமோ ஆளோ இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் அதிகாரத்துல இருக்காங்க உங்ககிட்ட இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டுப்பாங்க. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. உங்க பின்னாடி இருக்கிற மக்களுக்கு நீங்க கொண்டு போகணும்னா ஒரு கூட்டணி வரணும், ஒரு அதிகாரம், ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எல்லாரும் பேசுறாங்க. இப்ப விஜய் அரசியலுக்கு வரப்போ என்ன பேசுறாங்க? அவர் 5 எலெக்ஷன்ல நிக்கிற அளவுக்கு ரெடியா இருக்கணும் தான் சொல்றாங்க. வரும்போதே அவ்வளவுதான். நீங்க வந்த உடனே உங்களுக்கு யாரும் ஒண்ணும் பண்ணிட போறது இல்ல. வந்து உங்களை ப்ரூவ் பண்ணுங்க, டைம் எடுங்க, எல்லாமே நடக்கும். அதுதான் விஜயே ஒரு உதாரணம். அவரு சினிமாவில இப்ப உச்சத்தை பாத்துட்டாரு. இப்ப அடுத்து என்ன அவரோட இது என்ன ஆசை என்ன? நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஒண்ணு வராரு. அதுல வெற்றியோ தோல்வியோ ட்ரை பண்றாரு. சினிமால உச்சத்தை பார்த்துட்டு அரசியலுக்கு தான் வரணுங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்ல. தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் நம்ம வந்து பாராட்டணுமே தவிர ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டு வராம இன்னமும் படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா கேள்வி வரும் தான். அது இல்ல வரேன்னு என்ன எப்ப சொன்ன? நீங்க திருப்பி இதே கதை எதுக்கு சொல்லிட்டு இருக்க? நீ என்ன வரேன்னு எப்ப சொன்னாங்க? 30 வருஷம் ஆகும் ப்ரோ. 30 வருஷம் நீ சொல்லு. இல்ல 2017 2018 அந்த இதுக்கு முன்னாடி எப்ப சொன்னாங்க? ரஜினி பாலிடிக்ஸ். ஹலோ வைபர் அவர் வரேன்னு சொன்னாரு. ஓகே 30 வருஷம் சொன்னாரு. 30 வருஷம் எலெக்ஷன் நடக்காம இருந்துச்சா? ஓட்டு போடாம இருந்தீங்களா? அதுக்கப்புறம் தான் மாத்தி எலெக்ஷன்ல வந்து நீங்க எல்லாரும் நிக்கிறவங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கீங்களே. அப்புறம் என்ன? அவர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்க அடுத்த எலெக்ஷன்ல வந்தா யார் வந்தாலும் ஓட்டு போட்டு விஜய் வந்து வரன்னு இருக்காரு. நாளைக்கே வரலன்னு சொல்லிட்டா கூட 2026 ஓட்டு போட மாட்டேன்னு நிக்க போறாங்களா? அதெல்லாம் கிடையாது. எல்லாமே போயிட்டே தாங்க இருக்கும். இல்ல அதுதான் அவர் வராது. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் கேக்குறேன். அவரால முடியல, அவர் வரலன்ட்டாரு, அவ்வளவுதான். அதுதான் நான் சொல்றேன், பதில் சொல்றேன். இப்போ விஜய் வராருன்னா எதுக்கு இவர் பின்னாடி இருக்கிற சில பேர் வந்து எதுக்கு கதறணும்? யாரும் கதறலைங்க, யாருமே கதறலைங்க.
நீங்க பாக்கல ப்ரோ, நீங்க பாக்கல. அவங்க அம்மா அது பண்ணிட்டாங்க, அந்த வீடியோ கட் பண்ணி யாரு போடுறது. ஏங்க ப்ரோ ஒரு எந்த நிமிஷம், ஆக்டரா இதுக்குன்னு இருந்தாலும் ஒரு யூஸ்வலா அந்த ஹேட் இருக்கதான் செய்யும் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ ஒரு ட்வீட் பண்ணாரு, சும்மாவா போட்டாரு, இதுக்குதான் போட்டாரு. எதுக்குங்க உங்களுக்கு வேலை, களத்துல நிக்கிறோம் அதை பார்த்துட்டு இருப்பான்றதுதான் அவர் போட்டது. அதையும் போட்டீங்க. நீங்க ஏன் தமிழன்னு சொல்றீங்க? ஏன் தமிழன் ஏன் ப்ரோ சொல்லக்கூடாது? வைபர் அவர் தமிழன்னு அதுக்கெல்லாம் சொல்றதால போடல, அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்கு போடல. நேத்து சொன்னதுங்க. தமிழன்னு சொன்னா அவரு ஹர்ட் ஆவாரா, இல்ல அவங்க சைடு ஹர்ட் ஆவாங்களா? எனக்கு புரியல. இப்ப நான் தமிழன் நான் சொன்னேன்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வந்து நீங்க நேத்து கேட்டதுல நிறைய விஷயம் நியாயமே இல்லை ப்ரோ. அது வந்து நீங்க என்ன என்ன சொல்றது, நியாயமான கேட்டேன். அந்த தமிழன் என்ன புரியலையே. இப்ப என்ன தமிழ்நாட்டுல எல்லாரும் தமிழன் தான். நீங்க என்ன ராமகிருஷ்ணன் அமெரிக்கால இருந்து யூஸ் பண்ணி எலெக்ஷன் வச்சிருக்கான், பண்ணீங்கன்னா அவன தமிழன் சண்டை தமிழ் போடுங்க. நான் தமிழனா இதை சொல்றேன்னு அவர் சொன்னாருன்னா நீங்க என்னங்க இது இப்ப ஏங்க தமிழ்னு சொல்றீங்க? அப்ப நீங்க அவரை குத்தி காட்டுறீங்களான்னு கேக்குறீங்கல்ல. அப்ப நான் தமிழன்னு நான் சொன்னா அவர் குத்தி காட்டுற மாதிரி இருக்குமா என்ன? புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம, ஏன்னா இங்க வந்து யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கல்ல. அவர் சொன்னாரு, அதுக்கான ஆமா, பதில் குத்தி கட்டுறது யார் தானேங்க, வேற என்னங்க குத்தி கட்டுறது தானே. இப்போ யார் அரசியல் வந்தாலும் இந்த ஸ்பீக்கர்ல இருக்கவங்கல, யார் ஸ்பீக்கர்ல இருக்கவங்க ஐயப்பன், SS ராபின்சன், மாறா, யுவராஜ், விஸ்வாசம், இவங்கலாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கலாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னா அப்ப வைபர் ராஜா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? கார்த்தி ப்ரோ, நாளைக்கு விஷாலே அரசியலுக்கு வந்தாலும் இந்த கேள்வி வரும். பாத்தியா, இவர் இப்போ சொல்லி வந்துட்டாரு, விஷால் இவர் என்ன இன்னும் வரல. இந்த டாபிக் படமே வரும் ப்ரோ, நீங்க மறுக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் திரும்ப நீங்க அவர்கிட்ட போறீங்க? நான் அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, ஸ்டாலின் தமிழன் இல்ல விஜய் தமிழர்னு சொல்லுங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுவீங்களா? அது சொல்றதுக்கு ஒன்றும் தைரியம் இல்லையே. நீங்க நேத்து அப்புறம் என்ன? கேக்குறேன், கமல் வந்து அதிமுகவெல்லாம் எதிர்த்து கேட்டாரு, ஏன் திமுக பத்தி ஒரு ட்வீட் கொடுப்பல? அதாவது உங்க கருத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவங்க பேச மாட்டாங்க ப்ரோ, புரியுதுங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒரு இங்க ஆளுங்கட்சியாரு பேசணும். ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க கொள்கைக்கோ இல்ல அவங்க பண்றது சரியா இருந்தாலும் ஏன் பேசணும்? எதுக்கு கேள்வி கேட்கணும்? கொள்கை நீங்க சரியா இருக்கா? அவருதான் அப்போ ஓகே, விஜயோட கொள்கையும் திமுக கொள்கையும் சரியா இருக்கு, ஓகே, கேட்காதீங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க சொல்றீங்க எதுக்கு ரஜினியை பத்தி தேவையில்லாம அது கேள்வி. நீங்க விஜய் பத்தி, புசி ஆனந்த் பத்தி தேவையில்லாம தானே போடுறீங்க நிறைய விஷயம். நான் தேவையில்லாம என்ன பேசிருக்கேன் சொல்லுங்க, தேவையில்லாம என்ன பேசிருக்கேன் சொல்லுங்க. பண்ற மாதிரி நீங்களும் ட்வீட் பண்றீங்க. புசி ஆனந்த் பத்தி தேவையில்லாம என்ன பண்ணிருக்கா சொல்லுங்க. தேவையில்லாம இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவிட்டி தான், அதை வேணும்னே நீங்க போடுறீங்க. அப்ப ஏன் வைபர் முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் கமலை பத்தி பேசலாம். உனக்கு டிவிக்கு நிலைப்பாடா மக்கள் மீதி இது தேவையில்ல, முடிஞ்ச எம்என்எம் பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசு. இத பத்தி ஏதோ 2 ஓட்டு முடிஞ்சா கரெக்ட் பண்ணிட்டு போ. இல்ல டிஎம்கே பத்தி பேசு. அந்த மாதிரி அவர் ஏன் ட்வீட் பண்ணாருன்னு கேட்க நீங்க யாருன்னே தெரியாம நீ எதுக்கு பேசுற மாதிரி இருக்குது. முடிஞ்சா கமல் கட்சியை பத்தி பேச ஒரு 5 நிமிஷம். நாங்க எங்களுக்கு எல்லாம் அதை பிடிச்சா பேசுறோம், இல்ல பிடிக்கல ஃபீல் பண்ணலையா? புசி ஆனந்த் பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் உன்னோட சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா சும்மா அப்படியே ரஜினி அப்போஸ் பண்ணோம். இதுதான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. அவரை வந்து நான் கேட்க முடியுமா ஏன் போடுறீங்க பண்றது உங்களுக்கு வந்து ஓவரா இல்ல தெரியல. இல்ல பரவாயில்ல, உங்களோட நல்லதை பேசு. இதை நான் கேட்க முடியாதுன்னு சொல்றேன். அவர் ஒரு கட்சியை பத்தி போடுறாரு, அதுக்கு வந்து நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப ஏன் ப்ரோ இதை போடுறீங்க, இது தேவையில்லாதுன்னு? அப்ப அவர் குத்தி காட்டுறீங்களான்னு நான் கேட்க முடியுமா? முடியாது இல்ல. குத்தியெல்லாம் காட்டுறேன் வைபர், நான் டேரக்டா போட்டோ போடுறேன், வீடியோ போடுறேன், பேரை போட்டு தானே போடுறேன். நான் குத்தியா காட்டு இருக்கேன் வந்து. இதுக்கு மேல என்னையா ஓபனா போறது? இவங்க எல்லாம் ஒரு ட்வீட் பண்ணதுக்கு இவங்களா போய் ஒரு ஏதாவது திட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு பதில் சொல்லுவாருதான். இந்த விஷயத்துல இதை நீங்க சப்போர்ட் தான் பண்ணணும். இப்போ நீங்க இருக்கீங்க, இப்போ ஒருத்தர் வந்து நீங்க பதிலுக்கு அவரை திட்டினா பரவாயில்ல. கமல் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கமலை டேக் பண்ணி நீங்க போட்டுட்டு இருந்தாக்கா நீங்க விடுவீங்களா? அப்ப கமல் ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஏங்க கமலுக்கும் வேலை இல்லையா? உங்களை எல்லாமா பாத்துட்டு இருப்பாருன்னு சொல்லுவீங்க. அதுதான் இங்க கொஸ்டின். அப்படி இல்ல, யாருமே வந்து இந்த அளவுக்கு எல்லாம் போனதில்ல. இந்த பொண்ணெல்லாம் கொண்டு வந்து பேசிக்கிட்டு அவரை அப்படி ஒரு டேக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இந்த லெவலுக்கு எல்லாம் பண்ணதில்ல. இதெல்லாம் வந்து எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க. ஜெயில் வரையும் போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி கூட வந்து அதே கட்சியில கூட இப்ப போஸ்டிங் எல்லாம் வாங்குறதுக்கு இருக்காங்க. அத பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க பேசிட்டீங்களே மாறா, நான் சொல்றது அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் இதுனா இப்ப சொன்னா ஒரு அவங்க ஃபேவரட் ஆக்டர் பத்தி பேசினாலே அப்படிதான். மாறாட்ட கங்குவாவை பத்தி வரும். நம்ம மாறா
மனசு சொல்லுங்கண்ணே, நீங்க தானே ஏதாச்சும் மனசு ரியாக்ட் நேத்து நேத்து கேட்டதுக்கு இன்னைக்கு காலையில இருந்து உட்காந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க போய் அங்க போய் ஏன் இதை கேட்டீங்க அதை கேட்டீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க ரிலீஸ் டேட்டை சொல்ல மாட்டீங்க, வேற என்ன பண்றதுன்னு சொன்னாக்கா அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் கேட்டு வைங்கண்ணா தனஞ்சயன் சார் கிட்ட. ஆமாண்ணா கார்த்தினா, நீங்க கொஞ்சம் இது இல்ல பண்ணுங்கண்ணா, என்னன்னு என்ன சொல்லிட்டு என்ன டேட்டை மட்டும் கேட்கறது என்ன கேட்கறது டேட் எப்போன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் அக்டோபர் பண்ணா பத்தி போதுண்ணே. அக்டோபர் பத்தி எப்படி ரிலீஸ் பண்ண முடியுன்றேன் நானு. எப்படி பண்ண முடியும்? அண்ணா திரும்ப திரும்ப ப்ரோ வந்து எங்க கார்த்தி டேட் ப்ரோ Date, இது date. கொஸ்டின் ஒரே கேட்டா இருந்தா எப்படிண்ணா? சரி அக்டோபர் 10 ஆ, இல்ல, அதுக்கு இது வேற ஒரு comeback. டேட்டை ஒண்ணு ரிலீஸ் போட்டு விட்டு மறுபடியும் 50 டேஸ் அது அதுக்கு போஸ்ட் இறக்கி விடுங்க. அது அடுத்த பிரச்சனை. ஓகேவா? கம்பேக் அக்டோபர் தனஞ்சயன் போஸ்ட் போட இல்ல நீங்க தானே ப்ரோ, அக்டோபர் நீங்களே கூப்பிடு. இல்ல அது அடுத்த பிரச்சனை. அடுத்த டேட்ன்றது அடுத்த பிரச்சனை. ஓகே, அக்டோபர் பத்தி எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? சொல்லுங்க பதில். அண்ணா கார்த்தி ப்ரோ என்ன கேட்டா இப்ப நீங்க ரிலீஸ் சொல்றீங்களா பண்ணலாம்ண்ணா. என்ன அக்டோபர் கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அக்டோபர் 10 ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா எல்லா இடத்துலயும் ஃப்ரீ, ஓவர்சீஸ்லயும் கூட நான் ஃப்ரீன்னு தான் சொல்லுவேன். தமிழ்நாடு இதெல்லாம் ஒரு நாள் அது தான். எப்படி ஃப்ரீ ஆகும்? ரஜினி படம் தானே வருது, அப்புறம் என்ன? ரஜினி படம்னா ஒரு கார்த்தி படம் ப்ரோ என்னங்க எல்லா கேரளால எப்படி ஃப்ரீ ஸ்கிரீன்லயும் ஆகும்? ஏன்னா ஃபகத் 20,000 ஸ்கிரீன்லயும் ஃபாசில் அவரோட நடிக்கிறாரு. படமாங்க ரிலீஸ் ஒரு நிமிஷம் ஆகும். இல்ல, ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாரு அந்த ஓகே, படத்துல. ரஜினி படம் ஏற்கனவே 60 கோடி கனெக்ட் ஆயிருக்கு. அந்த படம் போன படம் ஜெயிலரு. இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. லால் எப்படி ஃப்ரீ? சலாமும் விட்டுறீங்க நீங்க. எப்படி கேரளா ஃப்ரீ? லால் சலாம் லால் சலாம் விட்டுறீங்க. ரஜினி லால் படம் சலாம் கிடையாது. வச்சு கணக்கு பண்ணாக்கா இல்ல என்ன லால் ப்ரோ, சலாம் ஆகுது? ரஜினி படமே ஓவர்சீஸ்ல கிடையாது. பெரிய மார்க்கெட் ஓப்பனிங் இருக்குல்ல. லால் சலாம் ரஜினி படம் கிடையாது. ஓகேவா? இது அனிருத் மியூசிக் போட்டாரு, அமிதாப் பச்சன் இருக்காரு. ப்ரோ இதெல்லாம் தெரிஞ்சு தானே ப்ரோ அவங்க டேட் போட்டாங்க. தனஞ்சயன் தான் கிளியரா சொன்னாரு. ஆனா அதெல்லாம் அப்படின்னா தெரிஞ்செல்லாம் அவங்க டேட் தெரியும் போடலங்க. வேட்டையன் அவர் கிளியரா சொன்னாரு அது வேட்டையன் ஓகேண்ணா. தான் அப்போ தமிழ்நாட்டுல வேட்டையன் வரப்போகுது. படம் ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் வேர்ல்டு வைடா? நீங்க சும்மா ஒரு இதா சொல்லுங்க அது பாப்போம். ட்ரெய்லர் வரட்டும், டீசர் இல்ல வரட்டும், அதுக்கப்புறம் இல்லண்ணா, வந்து நான் விளம்பரம் இதுக்காக ஆடியோ சும்மா லான்ச்ல ஒரு வரட்டும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா கேட்கல. இப்போ லியோ படம் வந்து 140 பிளஸ்க்கு மேல பண்ணிச்சுன்னு சொல்றாங்கல்ல. அவ ஒரு தமிழ் படத்தோட ஹையஸ்டா ஒரு 160 170 வச்சுக்கிட்டா, அதுல பார்ட்னு பிரிச்சுக்கிட்டாக்கா 85ல இருந்து 90 க்ரோஸ். ரெண்டு படத்துல கொஞ்சம் 70 90 அப்படி கூட வரலாம் வேர்ல்டு வைடு. அப்படி ஒரு 5 நாள் பண்ணா நல்ல கலெக்ஷன் தானே. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் தீபாவளி வரையும் ஃப்ரீ ரன் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாக்க ரெண்டு படமும் நல்லா ஓடிச்சுன்னா நல்லா போகும்ல. ஒரு 400 அந்த ரேஞ்ச் ஈஸியா தொடலாம்ல. அந்த மாதிரிலாம் வராதுங்க. நீங்க போடுற பிளைன் கணக்கெல்லாம் வராது. வாய்ப்பே இல்லையா? ரஜினி படம் தனியா ரிலீஸ் ஆகட்டும், இந்த படம் தனியா ரிலீஸ் ஆகட்டுமே. என்ன பிரச்சனை இருக்கு அதுல? ஆனா நாங்க எதுவும் பிரச்சனையே சொல்லல. தனியா ரிலீஸ் ஆகலாம். ஆனா ரஜினி படம் வந்து அக்டோபர் 10 வராம இருந்திருக்கலாம். அதான் வந்துருச்சு, Bro, என்ன அது பண்ண நம்ம எப்படி முடியும்? bro சொல்ல முடியும்? அதுதான் வந்துருச்சு, என்ன அடுத்து பண்ண முடியும்? நம்ம அப்புறம் நம்ம டேட்டை மாத்தாம இருக்கலாம்ண்ணே. அதான் பண்ணலாம். அது எப்படி மாத்தாம இருக்க முடியும்? ரொம்ப இறங்கி போற மாதிரி இருக்கு ப்ரோ. இதுல கார்த்தி என்ன ப்ரோ இறங்கி நீங்க போறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஏறி பாரா போறதுக்கு என்ன இது ரொம்ப இருக்குங்க? பெரிய இல்ல ஹை இல்ல பட்ஜெட் இல்ல. இது நீங்க வந்து தனியா பண்ணாதானே தனஞ்சயன் நல்லா வந்து பண்ண கிளியரா சொன்னாரு. இல்ல அவங்களுக்கு அது ஏதாவது எனக்கு புரியுது. தெரிஞ்சுதான் அவங்க டேட் கங்குவா போட்டதா ஹை சொன்னாரு. பட்ஜெட் அவங்க தனியா வீடியோ கூட தான் பண்ணணும், அது போட்டாரு. ஓகே தான். அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும் போதே ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட் எல்லாம் நம்ம எதிரே பார்க்க கூடாது. இவங்க தான் வேட்டையன் வராதுன்னு சொல்லி வேற சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசியா வந்துடுச்சு. அதுக்குதான் சொல்றேன். விக்ரம் ஃபெஸ்டிவல் கிடையாது, பொன்னியின் செல்வன் ஃபெஸ்டிவல் கிடையாது, கல்கி கல்கி ஃபெஸ்டிவல் கிடையாது. இந்த படம்லாம் என்ன பாகுபலி 2 ஃபெஸ்டிவல் கிடையாது. ஏங்க சும்மா இந்த ஃபெஸ்டிவல் நிறைய பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் வந்தா மட்டும் என்ன ஆயிடுது? கிழிஞ்சிருச்சா? போன ஃபெஸ்டிவல் என்னங்க, அயர்லாந்து கேப்டன் மில்லர் 2 படம் ஃபிளாப் தான். அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல் என்ன? ஜப்பானு ஜிகர்தண்டா என்ன சூப்பர் டூப்பர் அப்படி கொட்டி தள்ளிருச்சா? ஜிகர்தண்டா ஓகே, டீசன்ட் ஹிட். ஜப்பான் வாஷ் அவுட். அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல் சர்தார் பிரின்ஸ். சும்மா ஃபெஸ்டிவல்ல வந்தா மட்டும் படம் ஓடிடுமா? அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும்? அப்ப ரிலீஸ் ஃபெஸ்டிவல்ல டேட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பிரின்ஸ் வந்துச்சு தீபாவளிக்கு ஒரு 30-40 கோடி ஆயிருக்க வேண்டியதானே? ப்ரோ ஆனா கார்த்திக் ப்ரோ இவங்க பண்ணது ஓவர் ஹைப் ப்ரோ. உண்மையிலே கங்குவா டீம் கொஞ்சம் அமைதியாவே இருந்திருக்கும். படம் அந்த மாதிரி இருக்குங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி அது இருந்தது? மாதிரி எங்க அட்டியா படம் எடுத்து எல்லாம் பண்ணி பிரம்மாண்டமா எடுத்து பேன் இண்டியா ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி 3D வந்து ஐமேக்ஸ் வந்து எல்லாம் வந்து ரஜினி படத்தோட கிளாஷ் விட்டு ஒரு 100 கோடி ரூபா கலெக்ஷன் குறையும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே இல்லண்ணா, எனக்கு சோலோ ரிலீஸ் தானே. எனக்கு வந்து சோலோ ரிலீஸ். ஒருவேளை ரஜினி படம் சூப்பரா இருந்துச்சு, இன்னும் மரண அடி விழுவும். அது தேவையா?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி இல்ல படம் ப்ரோ, ஏங்க, ரஜினி எனக்கு படம் லால் சலாம் மாதிரி தாங்க இருக்கும் அப்படிங்க. ஜெயிலர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு? அது உண்மைதான் ப்ரோ. எல்லா பெரிய ஆக்டர்ஸ் குட்டி அப்படின்னா ஆஷ் பிளைண்டா இல்லாம படம் ரிலீஸ் பிளைண்டா ஆச்சு. முடிவெடுக்க முடியுமா என்ன? பிளைண்டா முடிவெடுக்க அண்ணா முடியுமா என்ன? கார்த்தினா நீங்க ப்ரோ எல்லாம் என்ன தங்கு பேசி பார்க்கவே வச்சுட்டு ஏங்க சூர்யா பேசுறீங்களா? தங்கெல்லாம் மட்டும் தான் டிமாட்டிக் கிளாஸ். ஏங்க கார்த்தி, இதுக்கு தங்கெல்லாம் டிமாட்டிக்கல் ரஜினி தான் வருதுங்க. வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இது பண்றாரு சொல்றாங்களே, இது என்ன இது actually? இது புரியல. ஏங்க இல்லை என்னது? இல்ல, ரஜினி தான் வந்து இது டிட்டர்மின் பண்றாரு, அவரு இது பண்றாரு டேட்ஸ்லாம். அப்படிலாம் இல்லைங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக அந்த படம் முன்னாடி இருந்து ஆரம்பத்துல அக்டோபர் 10 தான் வச்சிருந்தாங்க. ஷூட்டிங்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் டிலே ஆச்சு. அதனால அந்த படம் வராதுன்னு இன்னும் நினைச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சு டப்பிங்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த டேட்டை இவங்க விட்டா வேற போயிட்டு டேட் ப்ரொடக்ஷன் சைடா போய் பேச முடியாதா? இது மாதிரி இந்த டேட்டு கொஞ்சம் தள்ளி வரலாமே நீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை மாறா, தள்ளி வருவோம். என்னப்ப அடுத்த டேட் வந்தா என்னப்ப என்ன பிரச்சனை? அதனால எதுவும் பிரச்சனை இல்ல தானே. அடுத்த டேட் வேற ஏதாவது படம் வரும். அது ரஜினி மறுபடியும் போஸ்ட் ரஜினி பண்ணா என்ன ஃபேன்ஸே ப்ரோ வந்து வம்பு பண்றது? இழுப்பாங்க. எனக்கு அதான் வந்துட்டு பயம். நீங்க பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரஜினி அதுதான் ஃபேன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் வந்து வம்புல ரஜினி மாட்டாங்க. நீங்க சோசியல் மீடியா பார்த்து ரஜினி ஃபேன்ஸ் பயந்துக்கிறீங்களா? மட்டும் இல்ல. சோசியல் மீடியா பார்த்து பயந்துக்கிறீங்களா? இல்ல சோசியல் மீடியா பயம்லாம் ரஜினி எதுவும் ஃபேன்ஸ் வந்து இல்லண்ணே. உங்கள்கிட்ட வம்புவாங்க. அதான் சொல்றேன். அப்புறம் இல்ல என்ன? ப்ரோ, சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு அத ரெப்யூட்டேஷன் இருக்கு. அதையும் கெடுத்துருவாங்கன்னு தான் பயம். அது யாருக்கு எடுப்பாங்கன்றீங்க நீங்க? அதை வச்சே யாருக்கு எடுப்பாங்க? ஓட்டுவாங்க ப்ரோ. தெரியாது, யார் ஓட்டுவாங்கன்னு சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும் ப்ரோ. நான் சொல்லிட்டேன். யார்? விஜய் ஃபேன்ஸ் ப்ரோ சும்மா ஓட்டுவாங்களா? உங்க ஃபேன்ஸ் தான் போயிட்டு விஜயும் ரஜினியும் கிளாஸ் கொரியா அதாவது போட்டு அது நான் ஒன்று சொல்றேன். நான் சொல்றேன், இந்த பாயிண்ட் கேளுங்க ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா கங்குவாவும் வேட்டையனும் ஒரே டேட்ல வந்துச்சுன்னா ஓகே. டேட்டை மாறினா யாருக்கு மைனஸ் சொல்லுங்க? விஜய் ஃபேன்ஸ் தான் மைனஸ். விஜய்க்கு தான் மைனஸ். ஆமாண்ணா, ரெண்டு படமும் சோலோ ரிலீஸ். எப்படின்னு சொல்லுங்க ரெண்டு பாப்பா. படத்துக்கும் சோலோ ரிலீஸ் ஆகும். இவங்க படத்தை விட இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரே டேட்ல கம்மியா வந்துச்சுன்னா இந்த இருந்திருக்காது ரெண்டு படமும் கோட்டுக்கு. வந்து விஷயம் தான். காட்டை ஆமா. விட கம்மியா தான் இதை வரும். விட ஏங்க கோட்டோட சூப்பர் டேட்டுங்க வேட்டையனுக்கு. ஆமா. கோட்டோட சூப்பர் டேட்டு வேட்டையனுக்கு. சரியா? விஜய் அந்த வேட்டையன் வந்து ரொம்ப சுமாராகவே இருந்தாலும் யூஎஸ்ல நிறைய இடங்கள்ல ரஜினிக்கு மார்க்கெட் இருக்கிற இடங்கள்ல கர்நாடகாவில் இந்த இடத்துல அதிகமாயிடும். இதே கங்குவாவும் வேட்டையனும் ஒரே ரேட்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா கலெக்ஷன் ரெண்டு படமும் குறைஞ்சிரும். ரெண்டு படம் 100 கோடி 150 கோடி ஏதோ ஒன்று குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சுன்னா கோட்டு தான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷனா இருக்கும். ஆனா கேஷ் தள்ளி போச்சுன்னா அது மைனஸே யாருக்குன்னா கோட்டுக்கு தான். ப்ரோ நீங்க அது தெரியாம ஒண்ணும் இல்ல அது கார்த்தி, தெரியாம இல்லைங்க, அது தெரியாம உங்கள்கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. அது தெரியாம அத தூக்கி தூக்கிலாம் தூக்கியும் பேசலைங்க, இறக்கியும் பேசலைங்க, பண்றீங்க. யாருமே சண்டல போடல. தூக்கியும் பேசல, அடிக்கிறது இறக்கியும் அஜித் பேசலைங்க, ஃபேன்ஸ், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் அடிக்கிறாங்க. நீங்க தூக்கியும் விஜய் பேசல, ஃபேன்ஸ் இறக்கியும் மட்டும் பேசலைங்க. பேசுறாங்கன்னு ஒரு இதுவா சொல்லிடுறீங்க. அது ஏங்க தூக்கியும் பேசல, இறக்கியும் பேசல. சரியா? நான் வந்து இருக்கிற ஃபேக்டை பேசுறேன். அவ்வளவுதான். அவன் சொல்றான் நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு. ட்ரோல் பண்றதே வந்து அவங்க என்னன்னா இது நடந்தா அவங்களுக்கு தான் பிளஸ். வேட்டையனும் கங்குவும் ஒரே டேட்ல வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் பிளஸ். ப்ரோ தனியா வந்தாலும் படம் நல்லா இருந்தா தானே ஓடும். அது படம் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். நல்லா படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும். இருந்ததுன்னா படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும். இவர் படம் அது யாரும் மறுக்கலைங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இது வந்து என்னன்னா வேட்டையனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயான ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ கங்குவா வரல அப்படின்னா ஆயுத பூஜை 4 நாளைக்கு பேன் இண்டியா ஃபுல்லா படம் இல்லை. தெலுங்குல படம் இல்லை, ஹிந்தியில படம் இல்லை, கேரளால பெருசா படம் இல்லை, ஆந்திரால இல்லை, கர்நாடகா எதுலையுமே இல்லை. கர்நாடகாவில் மட்டும் ஒரு படம் இருக்கு. நீங்க மார்டின்னு ஒரு படம் இருக்கு கர்நாடகாவில் மட்டும். அதை தாண்டி எங்கேயுமே பெருசா படம் இல்லை. அவங்க வைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே கங்கு கூட வந்துருச்சுன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்பிட் ஆகும். அது இப்போ நடக்காம அது வேட்டையனுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆக்சுவலா நீங்க போட்டியாளர் யாரை பாக்குறீங்க? ரஜினி தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப ரஜினி படம் வந்து ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு ஸ்கிரீன்ஸ் கிடைக்குன்றது யாருக்கு? உங்களுக்கு தானே பிரச்சனை. நீங்க சும்மா வந்து சூரிய அம்புன்ற பேர்ல வந்து தொலைநோக்கு பார்வையே இல்லாம வந்து உங்களுக்கு மைனஸான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ, கோட்ல என்ன மைனஸ்னா ஸ்டேட்டுக்கு ஒருத்தவங்க அதுல இல்ல ப்ரோ. ராணா டக்குபாட்டி இல்ல, பெரிய அமிதாப் பச்சன் இல்ல,
அவங்கலாம் இல்லாம இருக்கிறதுன்றது அது ஓகே. ஐயா அந்தந்த ஸ்டேட் வந்து தாங்க பேசும் தாங்க பேசும் இதெல்லாம் பேச்சா எல்லாருமே அந்த ஸ்டேட்ல அது பெரிய நடிகர்கள் தான். அவங்களுக்காகவேச்சும் கொஞ்சம் நீ இல்ல போகும்ல, வைபர், புரியுதுங்களா? நீ வந்து ஜெயிலர் ஓடுனது மத்தவங்க எல்லாம் அதுதாங்க இருந்ததுதான் நான் காரணம் சொல்றேன். நினைச்சேன். என்று அப்படிலாம் இல்ல. சொல்றதாங்க பேசும். இதெல்லாம் சொல்லலாம், ஓகேவா? இதெல்லாம் சொல்லலாம். ஆனா என்று சொல்றதான் கேட்பாங்க எல்லாரும். போன வருஷம் லியோ ஜெயிலர் ரெண்டுமே ஈக்குவல் கலெக்ஷன், நிறைய இடங்கள்ல ஈக்குவல் ஆச்சு. இந்த ஒரு சில இடங்கள் அதிகமாச்சு, இது கம்மியாச்சு, மாத்தி மாத்தி இருந்ததுனால ஓகே. ஆனா இந்த டைம்ல வந்து அதே மாதிரி காம்படிஷன் வருது அப்படின்னும் போது அது வந்து ஃபெஸ்டிவல் லீவ் வந்து அதிகமா இருக்கு. இதை விட சூப்பர் டேட்டு, அதில் ஆர்டிஸ்ட் அதிகமா இருக்காங்க, பேனடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அனிருத் மியூசிக் இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது அங்க பிளஸ்ஸா இருக்குல்ல, அதை யோசிக்கணும்னு நீங்க. கங்குவா தள்ளிடுச்சு, கங்குவா ஓட்டு, கங்குவா ஓட்டு, கங்குவா ஓட்டு, கங்குவா கிண்டல் பண்ணு, சூரிய கிண்டல் பண்ணு. கங்குவா வந்தா பிளஸ் உங்களுக்கு தாங்க. அது புரிய மாட்டேது இவங்களுக்கு எல்லாம். கங்குவா வந்தா வேட்டையனோட கலெக்ஷன் குறைஞ்சு போயிடும், சூர்யாவோட கலெக்ஷனும் கொஞ்சம் போயிடும். சூப்பரா இருக்கும். சோலோ ரிலீஸ்ல உங்களோட ஓட்டோட கலெக்ஷன் அதிகமா இருக்கும். அதான் அது தெரியாம அந்த அளவுக்கு யோசிக்காம கங்குவா தள்ளிடுச்சு, கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கங்குவா தள்ளினது வந்து ஆக்சுவல் மைனஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் தான். இல்ல மாறா, இன்னைக்கு என்ன எல்லாருமே வந்து இந்த இந்த இன்னொன்னு பிரச்சனைக்கு இன்னொன்னு வந்து விஜய் ரஜினி ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் பெரிய ரைவல் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஓகேன்னு போயிடுவாங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் பயங்கரமான ரைவல் இருக்கு. அதனால Correct தான். அவங்க அடுத்த அதுதானே 100% பேசுவாங்க. இல்ல, இன்னொன்னு 1000% உண்மை. மீடியாவுமே அரசியலுக்கு வரும்போது அடுத்த படம் என்ன வருது, அதுக்கு அடுத்த படம் ரஜினி படம் வந்துச்சு. ரஜினி படம் வந்துச்சுன்னா இன்னைக்கு மீடியாவே வெரி எப்படி சிம்பிள். இருக்குன்னா லெஃப்ட் இன்னைக்கு வந்து ரைட் இருக்கு. இந்த ரஜினி ரைட் எல்லாமே பேசுறது ரைட் விங் மீடியா எல்லாமே விஜய் ரஜினி சப்போர்ட்ரு, லெஃப்ட் விங் எல்லாமே திமுக சப்போர்ட்ரு. ரெண்டு பேருமே உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. மிஞ்சி போனா சாட்டை திருமணம்னு ஒரே ஒரு ஆள் பேசிட்டு இருப்பாரு. வீடியோ வீடியோ ஒன்று போட்டு சாட்டை திருமணம் வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு பின்னிட்டாரு, இப்போ அதை பேசிட்டு இருப்பாரு. தவிர எல்லா மீடியாவுமே வேட்டையன் வந்து நாளைக்கு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு, அந்த ரேட்ல வந்து சூப்பர் கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா படம் சுமாராக வந்து ஆயிடும். அந்த பிரச்சனை இல்லை. அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சுன்னா எல்லா ரைட் விங் மீடியா அதான் பேசும். லெஃப்ட் விங் மீடியா எல்லாமே என்னன்னா ரஜினி தூக்கி பிடிக்கிறதுக்காக விஜயை டவுன்லோட் பண்ணணும்னு அதை பேசுவாங்க. இது யாருக்கு மைனஸ்? சூர்யாவுக்கு எப்படிங்க மைனஸ் ஆகும்? சூர்யா அடுத்து இன்னொரு டேட்ல சோல்டர் ரேட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இல்ல ப்ரோ, இன்னைக்கு இவங்க சைடுல சூர்யாவை எல்லாருமே திட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அது அப்படி கேக்குறேன். இல்லைங்க எங்களுக்கு. சூர்யா திட்டி அது இந்த ஃபேன்ஸோட சூரிய ஆதங்கங்க, ஃபேன்ஸோட மாறன் ஆதங்கம். அது ஃபேன்ஸோட ஆதங்கம், அவ்வளவுதான். அப்படித்தான் பேசுவாங்க. எனக்கு ஓட்டு பாட்டு வரும்போது யாரும் திட்டலையா? இல்ல ப்ரோ, இது இந்த பிரச்சனையில இது கொஞ்சம் அதிகமா ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தது. அவர் இது இல்ல பண்ணி இல்ல இது இப்ப நீங்க அக்டோபர் 10 சொன்னதெல்லாம் இந்த வந்து ஒரு படத்துக்காக இல்ல ஜி. இது நிறைய படம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ல ஓடிடி சுரரை போட்டுலாம் ஓடிடி இல்ல போனது, மாறா, இந்த மாதிரி சூர்யா எல்லா விஷயத்துக்கும் படத்துல இந்த சேர்த்து. படம் பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும், நீங்க பாருங்களேன். அந்த அதனால சோலோ இன்னைக்கு ரிலீஸ் கொஞ்சம் பண்ணாலும் எல்லாம் பெரிய பொங்கிட்டாங்க. ஓப்பனிங் இருக்கும். இவங்க அப்போ வந்து வேட்டையன் வராதுன்னு சொல்லிட்டு தான் முடிவு அதெல்லாம் பண்ணி. இருக்கதாங்க செய்யும். 2 நாள் 3 நாளைக்கு அப்படிதாங்க இருக்கும். கோவப்படுவானுங்க, திட்டுவானுங்க, சண்டை போடுவானுங்க, எல்லாம் இருக்கதாங்க செய்யும். என்ன இப்பயும் பண்ண ஒண்ணும் முடியும் இல்லண்ணா, அதுக்கு? ஒரு போஸ்டரை மட்டும் போட்டு ஒரு அதுக்காக தலையிலாம் குளிப்பேன் குதிக்க முடியுமா? இப்பயும் ஒண்ணும் இல்ல, ஒரு போஸ்டரை போட்டு என்னைக்கு ரிலீஸ் டேட்டோ அதை போட்டாங்கன்னா போதும், எல்லாம் நாங்க அதுக்கு போயிடுவோம். அப்படியே இந்த அக்டோபர் 10 இதெல்லாம் மறந்துட்டு ஓகே அப்படி போயிடுவோம் நாங்க. அதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு 10 இழுக்கலாம் ஒண்ணும் இல்லை மாறா. அதுக்கான முடிவு எடுக்கணும்ல, எல்லாத்தையும் பேசணும்ல. கேரளா வாங்கியிருக்கவங்க, கர்நாடகா வாங்கியிருக்கவங்க, ஓவர்சீஸ் வாங்கிருக்கவங்க, எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவு எடுக்கணும்ல. முடிவு எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ டேட் இருக்காண்ணா? இப்ப நீங்க சொல்றீங்க, என்ன டேட் சொல்றீங்க? இருக்கு, நவம்பர் மாசம்லாம் ஃப்ரீயா தானே இருக்கு. அப்புறம் என்ன?
தீபாவளிக்கு வந்ததுனால தாங்க இருக்கும். தீபாவளில இருந்து நவம்பர் வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ தான். தீபாவளி தான் இங்கேயே 2 படம் வருது. ஹிந்தி சைடு 2, 3 படம் வருது. ஆந்திராவிலயும் படம் எஸ்கேஜ் இருக்கு. வருதுல கார்த்தி. ஓகே, நவம்பர்ல பண்ணுவோம். விடாமுயற்சி தீபாவளின்னு சொல்றாங்களே அப்படின்னா வாய்ப்பு இல்லை. டிசம்பர் தான் சொல்ல கார்த்தி. முடியாது. டிசம்பர்ல வர புஷ்பாவும் இல்ல இருக்கு. அப்படி இல்ல, அவங்க பொங்கலுக்கு வேற GBU அது சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி டிசம்பர்ல அந்த படம் பார்த்துட்டு மறுபடியும் பொங்கலுக்கும் படம் வந்தாக்கா ஏதாச்சும் ஒண்ணு சரியா போகாது. உங்களுக்கு பாத்தீங்களா, உங்களுக்காவது ரிலீஸ் டேட்டை மாத்தறதுனா பிரச்சனை, அவங்களுக்கு ரிலீஸ் டேட்டே பிரச்சனையா இருக்கு. அது தெரியாம அவங்க வேற வம்பு இழுத்து சண்டை போட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. உங்களால சைக்கிள் லைட் இல்லாம இருக்கீங்க, அவங்க சைக்கிள் எல்லாம். அவ்வளவுதான். கார்த்தி அண்ணனுக்கு இன்னைக்கு நாளையில இருந்து டேக். இல்ல எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனா போதும், நீ கொஞ்சம் அமைதியா இருப்போம். அவங்களாம் கோச்சிக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குமே தேவையில்லை, ரிலீஸ் டேட் தேவை தானே, அவங்க கோச்சிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லையே. இன்னும் SS12 தான் கொண்டாட்டம். அக்டோபர் 10 சோலோ ரிலீஸு, ஆயுத பூஜை லீவு. சின்ன படம் கூட எதுவும் ரிலீஸ் ஆகுற மாதிரி இல்லைன்னா ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, எப்படி வந்தாலும் அதை நாங்கள் என்ஜாய் பண்ண தானே போகிறோம். எங்க ரஜினி படம் அப்படி வந்தது இல்லைங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு. ரஜினி படம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேட்ல இந்த மாதிரி வந்ததே இல்லை. அண்ணாத்த வந்துச்சு லாஸ்டா, அதுவும் மழை வந்து காலி பண்ணி விட்டுருச்சு. இல்லை எனிடே நாங்கள் மற்றவங்களை யோசிக்க போறலன்னு சொல்கிறாங்க. தலைவர் படம் வந்தால் அதை போய் காலைல பார்க்க போகிறோம், சந்தோஷமா இருக்க போகிறோம், அவ்வளோதான். இது கலெக்ஷனால இப்போ ஆஃப் லேட்டு தான் இந்த பேச்சே வர்றதெல்லாம். இல்லை கலெக்ஷன் அப்டேட்டும் ரஜினி படத்துக்கு மட்டும்தான் ப்ரோ போடுறாங்க. சன் பிக்சராக இருந்தாலும் சரி, லைக்கா ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி. அவர் படத்துக்கு மட்டும் போட சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பிரதர் நீ முடிஞ்ச கமலை பற்றி எதாவது பேசு பிரதர். சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து இங்கேயே தொங்கிட்டு இருக்கிறது. சும்மாவே அது ஒரு சந்தேகமா இருந்ததுங்க. உங்களுக்கு இல்ல உங்க இல்ல படத்துக்கு மட்டும் தாங்க. எந்த டாபிக் எடுத்தாலும் வையுவான ஸ்பீக்கர் ரஜினி, உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டா நான் சிம்பிளா ஒரு பதில் எந்த சொல்லிட்டேன். படத்துக்கு வைபர், எந்த படத்துக்கு வைபர் அந்த மாதிரி போட்டாங்க? லால் சலம் என்ன ஒரு 250 கோடி போட்டாங்களா ஏதாவது? இல்ல அதுக்கு போட முடியாது. அதுக்கு போட முடியாது. எந்த படத்துக்கு போட்டாங்க? இல்ல ப்ரோ, சன் பிக்சர் எந்த படத்துக்குமே போடாம இவங்க படத்துக்கு போட்டது வந்து ஒரு சந்தேகமா இருந்தது. எதுக்கு ஏதோ ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி. ஏன்னா எந்த படத்துக்குமே போடல. ராயின்னு போட்டிருக்காங்களே அப்புறம். இல்ல கலெக்ஷன் போடல, அது வந்து ஹையஸ்ட் இதுன்னு தான் போட்டிருக்காங்க தவிர அது நம்பர்லாம் போடவே இல்லையே. எந்த படத்துக்குமே போடல ப்ரோ சன் பிக்சர். சார் அது ஆகலன்னு சொல்லுங்க நீங்க. என்ன இருக்கு, அவங்க போட்டாங்கன்றது பிரச்சனையா? அது ஆகலைங்க, ஆகாம அதிகமாக போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இவங்க இது லைக்காவும் அந்த மாதிரி தான் ப்ரோ. தர்பார் நினைக்கிறேன், இவரு 2.0 நினைக்கிறேன், இதுக்கு மட்டும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வனுக்கு யார் போட்டா? போட்டாங்க. D2க்கு போட்டிருக்கணும், போடாம விட்டாங்க. ப்ரோ ராயன் எவ்வளவு ப்ரோ கலெக்ஷன், எவ்வளவு ப்ரோ? ராயன் 100 தாண்டி இருக்கும், கரெக்டா தெரியல, நம்ப தெரியல. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தங்கலான் படம் ஃப்ளாப்பா ப்ரோ இல்ல அபவ் ஆவரேஜா வெர்டிக்ட்? தங்கலான் ஆக்சுவலா ஓப்பனிங் சூப்பர் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் நான் தானே, அதுக்கப்புறம் வந்து அப்படியே இப்படியே குறைஞ்சிருச்சு. அபோவ் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. இல்ல டிஃபால்ட் காலனி வந்து அஃபெக்ட் பண்ணுச்சா இந்த தங்கலான் கலெக்ஷன்? பயங்கரமா பண்ணிடுச்சு, பயங்கரமா செஞ்சு விட்டுருச்சு. டிமாண்டி காலனி ஒரு பக்கம் செஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இந்த வாரம் வாழை செஞ்சிருச்சு. நீங்க அந்த பாயிண்ட் தான் நடுவுல சொல்ல வந்தீங்க, யாரோ குறுக்க கட் பண்ணிட்டாங்க. சரி அதான் கேட்கணும்னு நினைச்சேன். போன வாரம் அது தெரியல எனக்கு. போன வாரம் டிமாண்டி செஞ்சிச்சு, இந்த வாரம் வாழை செஞ்சிருச்சு.
இப்ப டிமாண்டி காலனி இப்ப எப்படி ஓடுது? இப்போ இன்னும் 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 ஸ்ட்ராங்கா ஓடுதா இல்ல டிமாண்டி காலனியும் குறைஞ்சிருச்சா இப்போ? இன்னைக்குமே ஃபுல்லுங்க, எல்லா தேட்டரும் ஃபுல்லு. நான் இன்னைக்கு இந்தியா படம் பார்த்தேன், உதயம் தேட்டர்ல படம் பார்த்தேன், ஃபுல்லு. ப்ரோ டிமாண்டோட ரிவ்யூ இது டிமாண்டியோட ரிவ்யூ எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்துட்டு பெருசாலாம் சூப்பரா தோணல எனக்கு. ஆனா பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஓகே, அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. நமக்கு ரொம்ப செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப குழப்பமா தான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, அந்த லாஜிக் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்துட்டு இதா இருக்கு. லாஜிக் அந்த மாதிரி சொல்ல, ரொம்ப கமர்ஷியலாவே சொல்றாங்க. நான்லாம் அரண்மனைக்கே ஃபயர் விட்டவங்க. ஏன் நீ நான் லாஜிக் பார்த்துட்டு இருப்பேன். ஏன் ப்ரோ ப்ரோ அரண்மனை கோப்ராக்கு மாசு ப்ரோ, இது மாசா கோப்ராக்கு அவ்வளவு கம்பேர் பண்ணா இருக்காது. இது தங்கலான் இது வந்து பரவாயில்லையா? இது வந்து நிறைய சொல்றாங்க. ஒன்றும் ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம். பட் ஆரஞ்சுக்கு அது பிடிச்சிருக்கு, என்ன பண்ண முடியும் நம்ம. ஓகே, அவங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணதை தவிர, நமக்கு ஏன் பிடிச்சிருக்கு பிடிக்கணும்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஏன் ப்ரோ கோப்ரா விட தங்கலான் பரவாயில்லையா இல்ல அதே ரேஞ்ச் தானா? கொபரோட பரவாயில்லைங்க. கார்த்தி ப்ரோ, கங்குவா சோலோ ரிலீஸ்னு சொல்றீங்க. அப்ப தீபாவளிக்கு பண்ணலாம்ல? அப்போ தீபாவளிக்கும் பண்ண மாட்டாங்களா? ஃபெஸ்டிவல் ரிலீஸே கிடையாதுங்க. நான் ஹாலிடே ரிலீஸ் தான் கண்டிப்பா நவம்பர்ல வரும்னு நினைக்கிறேன். நவம்பர்லாம் மழை வருங்க, நவம்பர் டிசம்பர்லாம். இல்ல இது ரஜினி வரும்போது வரலன்னா அது ஓகே, அது பிராக்டிக்கலா இருக்குது. பட் அமரன்னா பிரச்சனை இல்ல அப்படி ப்ரோ, அது இல்லைங்க. கூட இல்ல வரலாம்ல. இல்ல கங்குவா ஆந்திரா, ஹிந்தி சைட்லாம் எல்லா இடத்துலயும் ரெண்டு படம் நிக்குது தீபாவளிக்குலாம். நீங்க தமிழ்நாடு விட்டுறலாம். அதனாலதான் அக்டோபர் 10 வந்து பெஸ்ட் டேட்டு உங்களுக்கு எல்லா ஹிந்தியில இடத்துலயும். ரிலீஸ் பண்ணோம்னா அக்டோபர் 10 தான் பெஸ்ட் டேட். அதாவது நவம்பர்ல ஃபுல்லா ஆந்திராவும் ஹிந்தி படம் ஃப்ரீயா இருக்கு. தான் இருக்கு. ஆந்திராவிலயும் எந்த படமும் கிடையாது. அப்படியே படம் வந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா 20 நாள் பயங்கர கலெக்ஷன். நவம்பர் தீபாவளிக்கு என்ன வருது ஆந்திரால? தெரியல, 2-3 படம் ஹிந்தியில சொல்லியிருக்காங்க. 2-3 படம் வருது. ஹிந்தியில 2-3 படம் வருது. ஹிந்தியில சிங்கம் வருது. சிங்கம் வருது, பூல் புலையா 3 வருது. நவம்பர் 15 வந்து அஜய் தேவ்கன் படம் வருது. அக்டோபர் 10 தான் ஃப்ரீ டேட் இந்தியா ஃபுல்லா. நல்ல டேட் இப்படி ஆயிருச்சு. கார்த்திக் ப்ரோ, நல்ல ரேட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது நீங்க சொல்றீங்க. எஸ்எஸ்க்குலாம் பாருங்க, எஸ்எஸ் உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைச்சிருக்கு. ப்ரோ சரி ப்ரோ, நான் இதுதான் எப்படி இருந்தாலும் நாங்களாம் இதுதான் பண்ண இல்ல போறோம் ஆனா ப்ரோ. அது ஃப்ரைடே தலைவர் படம் வந்தா போய் காலைல ஃப்ரைடே பார்ப்போம், மட்டும் தானே லீவு. வியாழக்கிழமை வந்து திருப்பி சாயந்தரம் பார்ப்போம். அதுதானே எங்களோட ரொட்டீனு. இது எல்லா ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுங்கிறக்காக என்ன பண்ண போறோம் வித்தியாசமா? யாருங்க யாரை தட்டுறாங்க உங்களை? இல்ல அதுவும் வேட்டையன் வந்து ஒரு சாதாரண படம் தானே. கங்குவாக்கு தான் இப்படி ஒரு டேட் தேவை. கோலியோட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு படம். பரவாயில்ல. அதான் முடிஞ்சு போச்சே, சும்மா இதையே பேசிட்டு. அது என்ன கரெக்ட் தான். கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ கோட் ரிலீஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்றனால கேக்குறேன். இந்த யாராவது நீங்க ஸ்பேஸ்ல கூட்டிட்டு வருவீங்களா ப்ரோ? பக்கத்து ஸ்பேஸ்ல எல்லாம் பிரசாந்த் சார்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஐ மீன் டாப் ஸ்டார். அத மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க, முடியுமா? என்ன சொல்றீங்க? இல்ல ப்ரோ, என்ன பேச டாப் ஸ்டார் பிரசாந்த் இவரு இந்த பக்கத்துல விஜய் ஃபேன் ஸ்பேஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஹரிஷ் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க நம்ம பிரசாந்த் ப்ரோலாம் இருந்தாரு. அப்புறமே பார்த்தா திடீர்னு ஆக்டர் பிரசாந்தும் வந்து பேசிட்டு இருந்தாரு அந்தகன் எல்லாம் பத்தி, அப்புறம் கோட்டு பத்தி எல்லாம் சும்மா ரேண்டமா பேசிட்டு இருந்தாங்க. சோ நீங்களும் அதை சொன்னீங்க. அது எப்பயாச்சும் இஃப் பாசிபிள் நீங்க பண்ணா நல்லா இருக்கும். யாராவது உங்க நீங்க ரீச்சபிள் யாருன்னு ஃபீல் பண்றீங்களோ முடிஞ்சா. கண்டிப்பா முயற்சி பண்றேன். தேங்க்ஸ் ப்ரோ. அது கார்த்தி, இது விடாமுயற்சி அப்டேட் எதுவும் இருக்கா? விடாமுயற்சி இப்போதைக்கு இல்லை ப்ரோ. அடுத்து ஏதாவது ரோடு போஸ்டர் ஏதாவது மிச்சம் எழுதியிருக்கான்னு தெரியல.
அத வேற ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க? வேற எதுவும் அப்டேட் வராதா ரவுட் போஸ்டர் தவிர? வரும். ரொம்ப புண்படுத்துறாங்க அப்டேட் விட்டு. அப்புறம் நீங்க இது டிமாண்டி காலனி பத்தி சொல்லிட்டு இருந்தது ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் நான் வந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்டே போய் ஃபேமிலியோட பார்த்தோம். சரி தங்கலானுக்கு ஒரு மாதிரி மிக்சடா ரிவ்யூ வந்ததுன்ட்டு. ஆனா வந்து பார்ட் 2ன்ற பேர்ல வச்சு நம்மளாம் செஞ்சு அனுப்பிடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் நல்லா கனெக்ட் பண்ணாங்க. அது பார்ட் 2 லீடுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டு குழப்பி எடுத்துட்டாங்க முடியும் போதெல்லாம். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு அது மட்டும் தான் வந்து புரியுதுன்னு நினைச்சேன். ஹாரர்ன்ற ஃபீல்ல ஃபேமிலியோட எல்லாரும் போயிட்டோம். யாருக்குமே பிடிக்கல எங்க வீட்ல. என்ன சொல்ல ஆக்சுவலா வராங்கன்னு பாதி நிறைய பேருக்கு பேர் தெரியல. என்கிட்ட பிடிக்கலன்றதை தாண்டி புரியலைங்க. இந்த மாதிரி ரிவ்யூ தாங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா புரியலைங்க உண்மையிலே. ஆன்லைன்ல எப்படிதான் பாசிட்டிவ் ரிவ்யூ வருதுன்னு தெரியல. அதுவும் பயமாவும் அதுதாங்க படம் எனக்கு பயமாவும் இல்ல, மியூசிக்க மட்டும் போட்டு டையன் டக்குன்னு இழுத்து அது ஒன்னும். செகண்ட் ஹாஃப்லாம் குழப்பி விட்டு எங்க அம்மா எல்லாம் என்னென்னமோ கடுப்பாயிட்டாங்க. நடக்குது. என்னடா இது படம் புரியுதுன்ட்டு உட்காந்து கூப்பிட்டா நீங்க அப்படின்னு ஆயிட்டேன். ப்ரோ இல்ல இப்ப வருங்காலத்துலலாம் அந்த சினிமா வந்து இப்ப இங்க இருக்கிற இன்ஃபுளுசர் தான் வந்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்க கிட்ட பவர் அதிகமா போயிடுச்சு. ஏன்னா இப்ப தங்கலானுக்கு மிக்ஸ்டு பவர் ரிவ்யூன்னு ஏறி சொல்றீங்கல்ல, போச்சுங்க. தப்பு. படம் நல்லாதான் இருந்தது. இல்ல இது நான் பாக்கல. பட் வந்து இங்க சோசியல் மீடியால அது கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூவா அந்த மாதிரி இருந்தது. ஒண்ணு நாங்க இது புக்கிங்ஸும் பாத்தீங்கன்னா பவர் ஏறிடுச்சு எங்களுக்கு. இல்ல புக்கிங்ஸும் பாத்தீங்கன்னா சொல்றேன், வருங்காலத்துல சினிமா எடுக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் பலத்தாலதான் அது கொண்டு போக முடியும். ஏன்னா இப்ப தொடர்ந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற நியூஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த படம் நல்லா இல்ல, இந்த படம் நல்லா இல்ல, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் தியேட்டர்ல நிறுத்த முடியும். அந்த மாதிரி இந்த தங்கலான் மேட்டர்ல தங்கலான் நல்ல படம் ப்ரோ. கடைசியில் நான் 2 படமே இல்ல பார்த்தேன். ஆக்சுவலா அந்த எனக்கு சுத்தமா வீக்கெண்டுமே தங்கலான் போறதா தான் பிளான் இருந்தது. பட் ஜென்ரலா சில கிரிட்டிக்ஸே வந்து அது வந்து ரொம்ப ஆவரேஜான ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி சொன்னதால வந்து டக்குன்னு டிமாண்டி காலனி புக்கிங்கும் பாத்தீங்கன்னா அதை ஓவர்டேக் பண்ணி இது எல்லாமே ரெட்டா இருந்தது. ஷோஸ் எல்லாம் அதிகமா போட்டிருந்தாங்க. அவ்வளவு நல்லா இருக்கு போல இருக்குன்ட்டு நாங்க ஃபேமிலியோட புக் பண்ணி போய் பார்த்துட்டு, ஆனா இருக்கும் எப்பயுமே. ஆனா படம் வந்து ரிவ்யூ சொன்னாங்களே சொல்றேன். இப்ப 2த்துக்கும் ஒரே ரேட்டிங் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டாங்கன்ற. இப்ப ஏன் சினிமா வருங்காலத்துல வர சினிமாக்கள்லாம் இந்த மாதிரி என்ன சொல்றது, இப்ப கார்த்தி ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்களோ அப்படிதான் போகும் போல இருக்கு. இப்ப அவங்க பின்னாடி இருக்க ஃபிளாப் ஆனது எங்கனால அப்படின்னு சொல்லுவேன். அது இல்ல, நான் மீன் பண்றது இங்க இருக்கிற ஒரு 20 பேரோ 30 பேரோ அவங்களால ஒரு படத்தை வந்து ஓட்ட முடியும்ன்றத நான் நம்புறேன். ஓட்ட முடியும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அந்த படத்தை தள்ள முடியும்ன்றது உண்மை. அது நீங்க இனிமேலாம் வந்து தள்ளவே முடியாது. அது நம்ம ஒதுக்கி தள்ளவே முடியாது. அந்த இடத்துல வந்து வந்துட்டாங்கன்ற. இப்ப இது இன்னும் அதிகமா தான் ஆகும். உங்களுக்கான மவுஸ் அதிகமா ஆயிட்டே இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா நல்லா இல்லாத படத்தெல்லாம் இப்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. நமக்கு தான் பிடிக்கல அப்படின்றது. இல்ல வைபர் ப்ரோ அது அப்படிலாம் அப்படி கிடையாது இல்ல. ப்ரோ. இப்ப இங்க நீங்க பாருங்க, இல்ல இல்ல ராயனுமே தங்கலான் இல்ல இல்ல ஒரு ராயனுமே நிமிஷம் செகண்ட் ஹாஃப்லாம் அப்ப நம்ம ஒப்பேத்திட்டாங்க. மாசு பட் அது வந்து பாத்தீங்கன்னா வந்த படத்துக்கு முன்னாடி படத்துக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் அடி அடிக்கிறாங்க பாத்தீங்களா. இப்போ ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ராஜி இல்ல. கொஸ்டின் எல்லாம் எனக்கு கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே செகண்ட் ஹாஃப்லாம் என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட இது பண்ணாம எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லைங்க, டிமாண்டி காலனியுமே அதான் நடக்கும் பாருங்க. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் டிமாண்டி காலனி ப்ரோ நான் கூட அஜய் ஞானமுத்து ஏதோ கம்பேக் அப்படி இப்படின்னு நினைச்சேன். சத்தியமா அந்த பார்ட் 2ன்ற பேர்ல ஒப்பேத்துறாங்க பாருங்க, தாங்கவே முடியாது. பார்ட் 3 லீடிங் வேற. ப்ரோ பட் அரண்மனை டிமாண்டி காலனி அந்த மாதிரி படத்துக்குலாம் அது பிரச்சனையே இல்ல ப்ரோ. அவங்க சம்பாரிச்சிட்டாங்க இல்லையா, அதுதானே மேட்ரு. அரண்மனை நல்ல படங்க. அரண்மனை 4லாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் படம். அது 5 வாரம் ஓட்டணும். 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ அரண்மனைலாம் சூப்பர் மூவி தான். இல்ல அதான் செகண்ட் டிமாண்டி காலனி செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப இதா இருக்குன்றீங்களே, அது உங்களுக்கு எது பர்டிகுலரா இதா இருந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அப்படிதான் இங்க தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன தெரிஞ்சுக்கிறேன், இததானா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கிறுகிறுன்னு தான் இருந்துச்சு. இல்ல இல்ல கிறுகிறுன்னு இருந்துச்சுன்னா இதுல செகண்ட் ஹாஃப்ல அவங்க பண்ணியிருந்ததே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு இதையும் எடுத்து வச்சுட்டு அதே சமயத்துல அத சினிமா லாஜிக்கா ஒரு சீன் கோபி நான் எதுவுமே தப்பு சொல்ல. கோபி கோபி நான் எதுவுமே தப்பு சொல்ல கோபி. ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நான் உண்மையில மதிக்கிறேன். ஓகேவா? அப்போ நம்ம வந்து
சில விஷயங்கள் வந்து கத்துக்கணும் அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு இல்ல தோணுது. கார்த்தி, ஆக்சுவலா ஆக்சுவலா நீங்க இந்த படத்துக்கு ஃபேக்டா ரிலீஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னு என்கிட்ட போட்டு வச்சுக்கோங்களேன், இப்ப காட்டுனீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன் ஆனா கூட ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு காட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஷோ போட்டாங்கல்ல, அந்த ஷோக்கு நான் போகல. ஓகேவா, அன்னைக்கு போயிருந்தேன்னா உண்மையை சொல்லியிருப்பேன், அந்த படம் ஓடாதுன்னு சொல்லியிருப்பேன் அன்னைக்கு பார்த்துருந்தா. ஆனா அது ஓடுது அப்படிங்கும்போது இல்ல இல்ல ஓகே, கார்த்தி, ஆடியன்ஸ் அதுதான் அதை நான் ஒரு சொல்ல விஷயத்த வரேன். இப்ப ரசிக்கிறாங்க. ஓடுதுன்றது கூட என்னால அதை கனெக்ட் ஆக முடியலன்றது என் பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை நீங்க நான் இப்ப சரி இவ்வளவு பண்ணிக்கிறேன். கலெக்ஷன் ஆகி பார்த்தவங்க எல்லாருமே நீங்க கேட்டீங்கன்னா 90% வந்து அது புரியலன்னுவாங்க, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, நான் என்ன யோசிச்சேன்னா, இது வந்து ஒரு அது உண்மையா பொய்யான்னு தெரியலங்க. நான் எனக்கு தோணுது என்னன்னா, ரஞ்சித் மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பு தான் இந்த படத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுவும் ஒரு ரீசன் தானே. இந்த மாதிரி திருப்பியும் தங்கலானுக்கு வந்து இந்த மாதிரிதான் கேஷ் பேஸ்டா ஒரு இது ரஞ்சித் மேல இருக்குன்ட்டு. வெறுப்புனா ரஞ்சித் மேல கேஸ்ட் பெஸ்டா இல்லைங்க, இல்ல இல்ல அப்படி ரஞ்சித் மேலேயே சொல்லல. வெறுப்பு. அவர் அந்த பேசுற பேச்செல்லாம் நிறைய கண்டென்ட் பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அகைன் அவர் இப்படி பேசுற போயிருச்சு பேச்சு, அவர் அப்படின்றதால. பேசுற விஷயம் கொஞ்சம் ஓவர் பேசுறாரு அப்படின்றது நிறைய இன்னொன்னு பேருக்கு வந்து பிடிக்க தங்கலான் மாட்டேங்குது. மேல நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட அதிகமா இருந்துச்சு. பட் அது திடீர்னு வந்து இப்படி இல்ல டிராப் அது தாண்டி என்கிட்ட நிறைய பேர் ஃபோன்ல பேசும்போது எந்த படத்துக்கு போகலான்னு கேட்டு தங்கலான் அப்படின்னு சொன்னா, என்னப்பா அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கானப்பா அப்படின்னு சொல்லி டிமாண்டி காலனியை வந்து லைக் பண்ணி போகணும்னு நிறைய பேர் இருக்காங்க. அவர் மேல ஒரு சின்ன அவர்ஷனே வந்துருச்சு. நீ சொல்ல போனா வெறுப்புன்னு சொல்ல மாட்டேன், அவர்ஷன். தேவையில்லாம ரொம்ப ஸ்டேஜில் வந்து பேசும்போது ரொம்ப இதா பேசிட்டாரோ அப்படின்றது சோஷியல் மீடியாவில் நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஆடியன்ஸ்க்குமே அது கொஞ்சம் கன்வே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆயிடுச்சு இது. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி அப்படின்ற ஆடியன்ஸ்க்கு அந்த லைட்டான வெறுப்பு வந்துருச்சு. அவர் பேசுற பாலிடிக்ஸ் மேல இல்லைங்க, அவர் பேசுற பாலிடிக்ஸ் மேல அவர் பத்மம் மேல அதிகமா இருக்கு அவர்கிட்ட. அவர் படங்கள் மேல வந்து அவரு இல்ல. இப்போ அவர் இவரு பேசுற இல்ல யாருமே வந்து கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரி பேசினாலே நமக்கு ஒரு கோவம் வரும்ல. அந்த மாதிரி அது கொஞ்சம் வந்துருச்சோன்னு தோணுது ரஞ்சித் மேல. பயங்கரமான வருஷன் இருக்கு நிறைய. தெரியல bro. நீங்க சொல்ற மாதிரி தெரியல. ஆனா படம் பார்த்தவங்க எல்லாருமே ரஞ்சித் தங்கலான வந்து பிடிக்கலன்னு தாண்டி என்னப்பா எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு அந்த மாதிரி. ஆனா வாழைக்கு அவங்க நினைக்க மாட்டேறானுங்க அதை. அதுதான் விஷயம். வாழைக்கு அதை நினைக்கல அவங்க. வாழைக்கு வந்து எல்லாரும் கேட்டு நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு போறாங்க. பதில் பேசினாரு. நான் வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி படம் எடுத்தா என்ன வந்து விமர்சனம் பண்ற, என்ன கேள்வி கேட்கிற, என் மேல கோவப்படுற அப்படின்றது அவரே சொன்னார்ல. அப்போ முத நாள் வந்து 10-12 கோடி ரூபா கலெக்ட் ஆட்டு எப்படி ஆச்சு? திருப்பி அடிக்கிற மாதிரி படம் தான் தெரிஞ்சானே பார்த்தாங்க முத நாள். அது கிடையாது ப்ரோ. அதுதான் நான் சொல்றேன் ப்ரோ. சமூக வலைதளம் தான் ப்ரோ இப்ப வந்து முடிவு பண்றது. உண்மையாவே அதுதான். இப்ப அவர் மேல வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட விமர்சனமோ அது மட்டும் வன்மமோ இல்ல. இருந்துட்டு இல்ல அது அந்த மட்டும் இல்ல படத்தை வந்து வைபர் அது மட்டும் இல்ல. அரசியல் ரீதியா ஒரு கொஞ்சம் சமீப காலமா அவர் சொன்ன கருத்துக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல எஃபெக்ட் ஆயிருக்கு. இல்ல அது உண்மைதான். அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்றேன். நீ இப்படி போய் சரியான்னு சொல்லிட்டு அவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அதுதான் நிறைய எதிரிகள் இருக்கும்போது அப்ப அது எல்லாரும் பேசும்போது அது ஒரு அதுதான் ப்ரோ. இங்க 30 பேர் ஒரு விஷயத்த சொன்னா அது நிறுவ முடியும். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். 30 பேர் ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல, நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்ப நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். சமூக வலைதளம் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்ப நமக்கு இல்லைங்க, இல்ல நமக்கு அந்த பிளானிங் இருக்கும்ல. நம்ம அந்த விஷயத்துக்கு யோசிக்கணும்ல. நம்ம தப்பு தானே அது. ஏங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு. இப்போ நான் போயிட்டு வந்து கங்கோ வந்து கொண்டு போய் வேட்டையனோட விடுறேன் அப்படின்னா, நான் இப்படி பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுக்கணும். அந்த மாதிரி என் படத்து ரஜினி படம் தான் என்ன, யார் படம் தான் எனக்கு என்ன, அப்படி போய் அந்த மாதிரி வந்து யோசிச்சா ஓகே. அந்த மாதிரி தானே நான் தங்கலான விடுறேன், நான் திமுக திட்டுவேன், ஸ்டாலின் திட்டுவேன், யாராலும் திட்டுவேன், என் படத்தை பார்த்து எல்லாரும் இது பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிச்சா ஓகே. நீங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஒரு சில விஷயம் பண்ணிட்டீங்க, அது கொஞ்சம் விருப்பமாக மாறிடுச்சு ஆடியன்ஸுக்கு. என்ன பண்ண முடியும் ப்ரோ? பட் கார்த்தி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரியான ரஞ்சித் ஒரு சர்பட்டா கொடுத்தா இந்த எதிர்ப்பு எல்லாமே மறைஞ்சு போயிரும்ல ப்ரோ. மேபி இந்த மேஜிக்கல் ரியலேஷன் புரியாம எடுத்தது தானே. எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஜெயிச்சா இங்க பாருங்க, சிம்பிள் பழமொழி தான். ஜெயிச்சிட்டா சொன்னதெல்லாம் சட்டம், தோத்துட்டா செஞ்சதெல்லாம் குத்தம், அவ்வளவுதான்.
இல்ல அதான் நீ ப்ரோ எவ்வளவு திமிரவன்னு பேசு, ஆனா நீ ஜெயிச்சிட்டே அப்படின்னா நீ சொன்னதெல்லாம் பாத்தியா அவன் அவன் செம்மையா பேசியிருக்கான்ப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. தோத்துட்ட அப்படின்னா நீ உண்மையில் நியாயமா பேசுறாங்க. ஒருத்தன் மைக்க பிடிச்சா எப்ப பார்த்தாலும் பிலாசபியா பேசிட்டு புதுசுப்பைய அப்படின்னு அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல அதான் அந்த தோத்ததுக்கு காரணம் வந்து அந்த 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 பாலிடிக்ஸ் எதிர்ப்பு இன்ஃபுளுன்ஸ் அந்த அளவுக்கு பண்ணுமான்னு கேட்கறேன். எண்ட் ஆஃப் த டே புரியல அப்படிங்கறதானே இந்த எதிர்ப்பு காரணம். ஏன்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு ஜனரஞ்சக படம் கொடு, அதை நீ கொடுக்கலையே அப்படின்றது தானே இப்ப இந்த பிரதிபலிக்குது. படத்துக்கா இந்த இந்த படத்தை தங்கலான் இந்த படத்தை ரொம்ப நார்மலா அவதார் மாதிரி எடுத்துக்க வேண்டிய படங்க அது. ஸ்கிரீன் பிளேக்குள்ள சுத்தி மாளவிக்கையெல்லாம் கொண்டு வந்து மேஜிக் ரிலேஷன் வச்சு என்னத்தையோ பண்ணி ரொம்ப நார்மலா அந்த ஊர்ல இருந்த மக்கள் இருந்தாங்க, அவங்க வந்து இங்க போய் மாட்டாங்க, அங்க இருந்து அவங்க ஃபைட் பண்ணி வந்தாங்க, அவ்வளவுதான். இந்த கதையை ரொம்ப நார்மலா அப்படியே எடுத்திருந்தாலே போதும். மேக்கிங்ல அந்த படம் சூப்பரா இருந்தது. அப்படி இருந்தாலே போதும். அதுக்குள்ள தேவையில்லாம ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இவர் வந்து உலக சினிமா லவர், இவர் வேர்ல்ட் கிளாஸ் டேரக்டர்னு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த பண்ணாங்களே, அதுதான். இப்போ கொட்டுக்காளி கூட இன்னைக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அந்த ஒரு லேடி ஒரு ஆன்டி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சும்மா சிரிப்பா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அதை சூரி வந்து வளர்ந்து வராருங்க, 2 படம் இட்டு கொடுக்குறாரு, சிவகார்த்திகேயன் பிடிக்கல, அதனால இந்த படத்தை எடுத்துட்டு வந்து சூரிய காலி பண்ணணும்னு என்ன இந்த படத்தை எடுத்தாரு. படம் அதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னது அப்படியே படம் அதெல்லாம் கிளைமேக்ஸா? என்ன கிளைமேக்ஸ் இருந்துச்சு? நாங்களும் யோசிக்கிறதா கிளைமேக்ஸ? நான் யோசிக்கிறதுக்கு ஏன்டா நான் வந்து படம் பார்க்கணும்? நீ படம் எடுத்தா கிளைமேக்ஸ் ரிவ்யூ எடுத்துட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆன்டி அப்படிதாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து நான் எடுக்கிறத நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் விட்டீங்கன்னா அப்படிதான் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பட் அந்த மாதிரி பேசுற ஆடியன்ஸ் தான் ப்ரோ நமக்கு தெரியாத மாதிரி சர்ப்ரைஸா ஒரு படம் எல்லாம் பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் தானே ப்ரோ காரணம். ஆக்சுவலா நமக்கு பிடிக்கும், நீங்க சொன்ன மாதிரி நமக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ட்விட்டர்ல கழிவு ஊத்தினாலும் பேக்ரவுண்ட்ல அவங்களாம் தான் வந்து வியூஸ் கொடுக்குறாங்க இல்லையா, காசு கொடுக்குறாங்க தியேட்டர்ல. ஆக்சுவலி ஆமாங்க, அவங்கதாங்க அதிகம். எங்க இட்லி தோசை சாப்பிட்றவங்க அதிகம். காலையில வந்து டயட்டுன்னு சொல்லிட்டு பிரெட்டு ஒயிட் எக் யார் சாப்பிட்றதா? ரொம்ப ரொம்ப ரேரு. அவ்வளோ 5% இருப்பாங்க. அதை தாண்டியும் வந்து இப்ப கண்டென்ட் ஓரியன்டா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி படம் எடுக்கிறதும் அதுவும் டேலண்ட் தானே. இப்ப திடீர்னு பார்த்தா தனி ஒருவன் வருது, ராட்சசன் வருது. இப்ப முன்னாடி இந்த இன்டர்நெட் ஆக்சுவலா இந்த கதையில இந்த கதையெல்லாம் வந்து தங்கலான வந்து ரொம்ப கமர்ஷியலாவே எடுத்துக்கலாம். இல்ல கார்த்தி ப்ரோ, தங்கலான் அது வந்து அந்த முயற்சியும் கொட்டுக்காளியும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. கொட்டுக்காளின்றது வந்து நானும் பார்த்தேன் படத்துல நிறைய, அதாவது இவங்க சில விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம். ரொம்ப ரியலா காட்டுறன்ற பேர்ல வந்து அதிகமா வந்து இது பண்ண மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் வந்து டைரக்டா ஓடிடியில விட்டுருந்தா நம்ம பார்த்துருக்கலாம். தேட்டர்ல இந்த படம்லாம் பார்க்கும்போது நிறைய பேரோட ரியாக்ஷன் சிரிக்கிறானுங்க, இன்னும் எங்கடா நடந்து போயிட்டு இருக்க, எவ்வளவு தூரம் தான் அப்படின்ற ஒரு கமெண்ட்லாம் வருது படம் பார்க்கும்போது. இந்த படத்தை வந்து நம்ம ஆர்ட் படம்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் எதுக்கு நீ பாக்குறீங்க? இப்போ ஆடியன்ஸ் வந்து இட்லி தோசை தான் சாப்பிட்றாங்கன்னா இதை கொடுத்தா போதும், நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்றன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. அவர் ஒன்று பண்றாரு, அது நமக்கு பிடிச்சி. ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி படம் இப்போ நல்லா போச்சு இல்லை, அது ஒரு முயற்சி தானே. இப்போ அந்த மாதிரி நிறைய படங்கள் முயற்சி பண்ணி நல்ல படங்களாக இருந்தால் அது ஓடுது ப்ரோ. சில படங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஓவரா பண்ணும்போது வந்து இதுலலாம் வந்து சில சீன்ஸ்லாம் முயற்சி பண்ணுவீங்க, எங்களை வச்சு முயற்சி பண்ணுவீங்க. எங்களன்னு இல்லை ப்ரோ, இப்போ நீங்க உங்களோட டேஸ்ட் வேற, நான் பார்க்குற படம் வேற, சரிங்களா? இப்போ நான் ஓகே அது என்னதான் அப்படின்னு போய் பார்த்துருவேன் படம், சரிங்களா? ஆனா இது வந்து ஒரு குடும்பமா இந்த படத்தை பார்க்குற மாதிரியான படம் தான் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இது ஓடிடிலே விட்டுருக்கலாம். டைரக்டாவே இந்த படத்தை ஓடிடில விட்டுருந்தா விருப்பப்படுறவங்க போய் பார்த்துருக்கலாம். இது தேட்டருக்கான படமே கிடையாது. ஆனா இந்த படம் நிறைய பேருக்கு பொறுமையே கிடையாது. அதான் தேட்டர்ல நான் படம் பார்க்குறேன், எல்லாருமே கமெண்ட் தான் அடிச்சிட்டு இருந்தானுங்க சிரிச்சுக்கிட்டு. அதாவது ரொம்ப ஓவரா இது பண்ண மாதிரி இருந்தது. நான் இதை காட்டுறேன், இதை எப்படி வச்சு காட்டுறேன். அவர் மிஸ்கின் சொன்னார்ல, யூரின் போறதை பத்திலாம் பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன ப்ரோ, அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெண்கள் ஒரு விஷயத்த மாத்துறது, இதெல்லாம் போய் நான் காட்டினாதான் நான் வந்து இதை ஒரு இந்த படமா கொண்டாடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மிஸ்கின்லாம் வந்து இந்த ஆடியன்ஸ்ல மட்டும் பேசினா அந்த படம் முக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. மிஸ்கின் தான் பேன் பண்ணுங்க ஆடியன்ஸ்ல,
ஃபர்ஸ்ட் ப்ரோ அவர் அவரு படம் கேஆர் எப்போ ராஜன் ப்ரோ மாதிரி வரும் ஆயிட்டாரு நெக்ஸ்ட் கார்த்தி? அப்பதான் அவருக்கு தெரியும் அவர் இன்டர்வியூ. அவர்லாம் ஏன் கூப்பிட்டுக்கிட்டு ஆடியன்ஸ் இல்ல அவரது ஒரு தேவையில்லாம படம் என்னத்தையோ ரிலீஸ் ஒன்று பண்ணா பேசிட்டு பெட்டரா இருக்கும். ஏன்னா அவர் இவ்வளவு பேசுறாருல்ல. ப்ரோ. அவர் பெரிய ஆள் எல்லாம் ஓகே ப்ரோ, அதுக்குன்ட்டு நான் யார் வந்தாலும் இது பண்ண மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன், கால் மேல கால் போட்டு தான் உட்காந்துருக்கேன். அதாவது நான் வாலண்டியரா நான் பெரிய ஆள், நான் என்ன நானே காமிச்சுக்கிறேன்ற அந்த ஆட்டிடியூடு வந்து ஏன் அது என்ன கொடுக்குதுன்னு தெரியல ப்ரோ. எண்ட் ஆஃப் த ரேட் ரோல்ஸ் தான் கொடுக்குது. பட் நீங்க சொன்ன மாதிரி அவர் அதை தான் விரும்புறாரு போல. நான் தான் பெரிய ஆளு, இவனை எந்திரா அவனே அது மாதிரி பேசுறதே வந்து எக்கச்சக்கமா பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம்ல நம்ம. அப்படிங்கும் போது அவர் ஸ்கேல்ல இவர் ஓகே தான். அவர் பெரிய டைரக்டர் யார் சொன்னது? அவரே அவரு தான் சொல்லிக்கிறாரு. சொல்லிக்கிறாருன்றேன். நம்ம அவரை விட பெரிய ஆள்லாம் பாத்துருக்கோம். அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதா எல்லாருக்குமே தோணும். இல்ல இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டாரு. இந்த படத்துக்கு அவர் ஹைலைட்டா சொன்ன அந்த சீன்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இதா தான் இருந்தது. அது வந்து ஒரு குடும்பமா வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து தேட்டருக்கான படமே கிடையாது இது. ஆனா வந்து ஒரு முயற்சி ஏதோ ஒன்று பண்றாப்புல. ஆனா சில சில சீன்ஸை வந்து தவிர்த்திருக்கலாம் ப்ரோ. இந்த படமும் இப்போ நான்லாம் என்ன விட்டா சரி என்ன பண்றாருன்னு பார்த்துருவேன். ஆனா எல்லாருக்குமான படமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. விருப்பப்படுறவங்க தேடி போய் பார்க்குற மாதிரி பெரிய பெரிய மைனஸே ப்ரொமோஷன் தாங்க. தப்பான ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க, ரொம்ப பண்ணிட்டாங்க. இந்த சூரி ரொம்ப கிளவரா இருந்தாருங்க. அவர் ஒரு பதட்டமாவே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பட்ட ட்வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கருடன் விடுதலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படம் அப்படின்ற வார்த்தையே போட்டு ட்வீட் போட்டாரு. இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன் வந்து பாருங்க, வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னு அவரே இருந்தாரு. இவங்க தான் வச்சு ஆடு லஞ்சு வச்சு எல்லாரும் புகழ்ந்து பேசி தள்ளி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், வினோத்ராஜ் தமிழ் சினிமாவோட அடையாளம் அதுன்னு சொல்லி அதே மாதிரி இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, அதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதாவது எப்போதுமே கமர்ஷியல் மூவி தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்ல. அதே மாதிரி இப்ப கோட்டுக்காளி மாதிரி படம் வரதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அதை சார்ட் அவுட் பண்ணிருப்பாரு, பிசினஸ் பண்றது அது இதுன்ட்டு. பட் இங்க ட்விட்டர் எல்லாம் வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹரி படம் மாதிரி எடுத்தாதான்ப்பா பிடிக்கும், நான் வந்து ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னா இப்போ ஓன் டேஸ்ட் இப்படி ஓன் டேஸ்டே அப்படி இல்ல. கொட்டுக்காளி இல்ல, கொட்டுக்காளி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்ல வரேன் ப்ரோ. அதாவது கொட்டுக்காளி இல்லைங்க, எல்லாத்தையுமே தாண்டி 1.5 மணி நேரம் ஒருத்தன் படம் பார்க்கறான், ஓகேவா? 1.25 மணி நேரம் படம் பார்க்கறான். 1.25 மணி நேரம் உட்காந்து சரி ஓகே நீ ஸ்லோவா சொல்ற, மொக்கையா சொல்ற, என்னென்னமோ சொல்ற, ஓகே என்ன சொல்றன்னு கேட்டு இருக்கேன், உட்காந்து பாக்குறேன். வைபர்லாம் உட்காந்து பார்த்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் முழுசா. கடைசி கிளைமேக்ஸ் ஒன்று சொன்னோம்ல, நீயே முடிவு பண்ணிக்க வைபர் கிளம்பு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வைபர் என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு கேள்வி வந்து யோசிச்சு அப்படியே பயங்கரமா கார்த்தி ப்ரோ இது இல்ல வைபர் அது நீயே முடிவு பண்ணிக்க நான் சொன்ன எப்படி இருக்கும் அவனுக்கு அந்த மாதிரி. இல்ல இந்த இவர் போட்ட அந்த கிளைமேக்ஸை பார்த்து தலையில அடிச்சு எந்திரிச்சு போனாங்க. என்ன இது படம் அப்படின்ற அதெல்லாம் பார்த்தேன் நானு. அந்த மாதிரி அதுதாங்க சொல்றேன். நீங்க 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஒருத்தனை வந்து ஸ்லோவா ஒரு விஷயத்த ஏதோ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கடைசியா என்னையா அப்படின்னு இல்ல நீயே முடிவு பண்ணிக்கா அத அப்படின்னு போனா எப்படி இருக்கு? உங்களுக்கு வெறுப்பு ஏத்துற மாதிரி இருக்காது? அந்த மாதிரி வெறுப்பு அடிச்சு எல்லாரும். இல்ல சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இல்ல சினிமாவில் உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வேணா பார்க்கலாம், எப்படி சில விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். மத்த இது வந்து ஒரு குடும்பம் இந்த பாக்குற மாதிரிலாம் மாதிரி அந்த கத்துக்காதீங்கப்பா. மாதிரிலாம் யாரும் சினிமாக்காரவங்களாம் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கத்துக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா கார்த்தி நீங்க இந்த ராஜதந்திரம் வந்து இன்று நேற்று நாளை அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அதான் அந்த டைம்ல அந்த சின்ன சின்ன படம்லாம் அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாங்க. அந்த பினிஷிங் கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும், பாசிட்டிவ் எண்டிங்கா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் அந்த படம்லாம். எதர்ச்சியா நம்ம தப்பி தவறி இந்த படத்துக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு வராம ஏதோ டிக்கெட் கிடைச்சதுன்னு பார்க்க போயிட்டு அது அவ்வளோ சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ராஜதந்திரம்லாம். அந்த மாதிரிலாம் படம் இப்போ வர மாட்டேங்குது ப்ரோ. அந்த டிஃபரண்ட் ஸ்டோரி எல்லாருமே ட்ரை பண்றாங்க ப்ரோ. அதுலயும் வந்துட்டு இப்ப எனக்கு என்னன்னா ரியல் சக்சஸ்ன்றது இந்த மாதிரி ரொம்ப அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஸ்டோரி. அந்த பீரியட்ல உங்களுக்கு லைனா நிறைய சர்ப்ரைசிங்கான மூவி வந்துச்சு, சின்ன சின்ன படம். இப்ப அந்த நிறைய ப்ரோ. இதே மாதிரி இந்த நான் சர்ப்ரைஸ் ஆன படம் ஒண்ணு இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்னாலே அப்படி போய் தான் சர்ப்ரைஸ் ஆனேன், டைம் டிராவல் இருந்து. அதே மாதிரி தமிழுக்கு என் ஒன்றரை எழுத்தம்னு ஒரு படம் வந்துச்சு. அத மாதிரி படம் தியேட்டர்ல பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் ஸ்டோரி தான், ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான். அதை வந்து எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்ப்பாங்க.
அப்படி எடுத்தா பிரச்சனை இல்லை ப்ரோ. அந்த கேட்டகரி தான் நிறைய வரும், பிளாக் பஸ்டர்ஸ் கூட வரும், தனி ஒருவனோ இல்ல ராட்சசனோ எனிதிங். அதை சர்ப்ரைசிங்கா ஃபேமிலி ஆடியன்ஸே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா த்ரில்லிங்கா இருக்கா, அவ்வளவுதான் மேட்ரு. கார்த்தி, இப்ப அந்த ராஜதந்திரம் டைரக்டர்லாம் எதுவும் ஒர்க் பண்றாரா இல்ல அவர் என்ன ஸ்டேட்டஸ் எதுவும் தெரியுமா? கார்த்தி கேக்குதா? யாரு? ராட்சசன் ராமா? ராஜதந்திரம் டைரக்டர் இருக்கார்ல, அவரு எதுவும் ப்ராக்ரஸ் இருக்கா? என்னச்சுன்னு தெரியல. ராஜதந்திரம் 2 அப்பயே அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னச்சுன்னே தெரியல. ஒரு 6 minutes வீடியோ விட்டாங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர் படம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அதாவது பிசிறு இல்லாம எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி. தெகிடி அந்த மாதிரி படம், தெகிடி அந்த மாதிரி படம் தான். தெகிடி எடுத்த ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் சூப்பரா இருக்கும் அதுல. இப்போ நீங்க இப்ப வேட்டையன் இப்போ ஜெய்பி மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராங்கா படமா இருக்குமா கார்த்திக்? வர பெரிய படம் கண்டென்ட் ஓரியன்டா ஒரு டைரக்டர் பண்றாரு. ஆமா, ஜெய்பிஎம் வந்து ரஜினி படம்லாம் இல்லை. ஸோ அது கண்டென்ட்டுக்குள்ள ரஜினி இருக்காரு, அவருக்கான மாஸ் இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும், கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் இருக்கும், கம்மியா இருக்கும். பட் கண்டென்ட் தான் மெயினா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சைலண்டா இருக்கு, எதுவும் ரொம்ப ஆடம்பரமா தெரியாம. ஸோ அதுவே அதுக்கு ஒரு பிளஸ் நினைக்கிறேன். அனிருத் இருக்காரு, அனிருத் கிளை போட்டுருவாரு 2-3 பாட்டை போட்டு. எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி சைலண்டா வந்து சர்ப்ரைஸ் பண்ற மூவிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு அது கொஞ்சம் இதுவா இருந்தாலுமே நமக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடும். பாப்போம். கோட்டை பத்தி ஏதாவது பேசுங்க. இன்னும் 10 நாள் ரிலீஸ் கோட். ஆமா, ஆனா அவங்க இந்த பிளாக் எல்லாம் ஓபன் பண்ணதால மூவி மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டோட அவங்க ஏதோ இப்படி பொலிட்டிக்கலா இதுவான மாதிரி இருக்காது. மூவி மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. ஆடியோ லான்ச் அந்த மாதிரி எதுவும் அப்படியே கிடையாது. தனி இது தனி. பட் ஆனா எந்த பில்டப்பும் இல்லாம ஒரு மாதிரி அண்டர் கரண்ட்லயே இப்படியே ஒரு மாதிரி லெவலாவே போயிட்டு இருக்கிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா இதுதான் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பெருசா நல்லா லான்ச் நடத்தி இன்ஃபேக்ட் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆறது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. இப்ப அந்த டேட்ல வேற எதுனா பெரிய படம் வருது கத்தி அதர் லாங்குவேஜஸ்ல? எதுவுமே இல்லை. சொல்லு. செப்டம்பர் 5. ஆமா, எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் தான் இந்த டேட். சூப்பர் டேட் தான். கார்த்தி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப சென்சாருக்கு போற காப்பி வந்து சப்போஸ் இப்ப ரன் டைம் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி 3 மணி நேரத்துக்கு ஒரு கரெக்டா 3 மணி நேரம் ஒரு படம் போது சென்சார் ஆகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்தி ப்ரோ. அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு முன்னாடி இல்ல இன்னும் நாங்க கொஞ்சம் கட் பண்றோம் அப்படின்னு யோசிச்சா திரும்ப ரீசென்சார் எல்லாம் பண்ண தேவையில்ல. சப்போஸ் ஒரு 10 நிமிஷம் கட் பண்றாங்க அப்படின்னா சென்சார் தேவையில்ல, இல்ல ஆட் பண்ணா ரீசென்சார்லாம் பண்ணணும். ஆட் பண்ணா திரும்ப சென்சார் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா கட் பண்ண தேவையில்ல. கட் பண்ணா இந்த இதுல கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கினா போதும், அவ்வளவுதான். ஏற்கனவே இருக்கிறதுல கட் பண்ணா பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு 1 day ப்ராசஸ் தான். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஓகே பண்ணி கொடுத்துருவோம். ஆனா ஆட் பண்ணும் போது கொஞ்சம் எது ஆட் பண்றோம் அப்படி ஆட்லாம் யாரும் பண்றது இல்லைங்க. அப்படி எதுவும் பண்றது இல்லை, கட் தான் பண்றாங்க எல்லாரும். மோஸ்ட்லி அந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா ஒரு 1 day ப்ராசஸ் தான், அது பண்ணிடுவாங்க. அந்த ஸ்பேஸ்ல நம்ம பிரசாந்த் சார் அவர் பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி 3 மணி நேரம். பட் நீங்க அவரு சொல்றாரு, பட் அதை நம்புற மாதிரி நான் மண்டேல ஏத்திக்க மாட்டேன். யூஸ்வலா படம் சூப்பரா இருக்கும். நீங்க ஏன்னா 2 hours ஆலும் நியர்லி 3 hours 3 மணி நேரம் அதான் அதை கொஸ்டினா கேட்டாங்க ஃபேன்ஸ்லாம் அந்த ஸ்பேஸ்ல. பட் வந்து நீங்க விபி சார் படம் உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாடு இப்ப என்ஜாய் பண்ண மாதிரி. ஏன்னா 3 மணி நேரம்ன்றது வந்து நீங்க படம் எப்பப்பெல்லாம் உங்களை லெட் டவுன் பண்ணுதோ அப்பதான் நீங்க வாட்ச பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த நிலைமைக்கு உங்களை விடாத ஒரு படமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹோப்ஃபுல்லி அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா 3 மணி நேரம் வந்து பிளாக் பஸ்டரான படம்லாம் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டா போதும், பரபரன்னு போகுன்ற மாதிரி அவர் சொல்றாரு பிரசாந்த். 3 மணி நேரம்ன்றது ரன் டைம் கொஞ்சம் அதிகம் தான். அது கொஞ்சம் தேவையில்லாத ரிஸ்க் தான், இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பட்
விஜயே இந்த பேசியிருப்பாரு கதையில முன்னாடி, ஏதாவது தேவை 2.5 மணி நேரத்துக்குள்ள என்ன கதை சொல்றீங்களோ அதை 2.5 மணி நேரத்துக்குள்ள சொல்லி 2 முடிச்சிருங்க, மணி நேரம் இல்லாட்டி எடுக்க ஆடியன்ஸ். முடியாதுங்க. 2.5 மணி நேரம் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் மாதிரி பெரிய ஹீரோ வச்சுட்டு ஒரு 100-150 நேரம் ஷூட் பண்ணிட்டு அதை வந்து 2 மணி நேரத்துல ஓகே கதை அந்த மாதிரி தான் சிம்பிளா இருந்துச்சுன்னா ஓகே. ஒரு 2.25 அதுதான் மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். 3 மணி நேரம் போது நீங்க என்ன யோசிச்சீங்கனாலும் என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டயர்டாயிருங்க. ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்கும்போது கண்டிப்பா ஆகும். ஏன் இதை வச்சிருக்காங்கன்னு தெரியல, படம் பார்த்து தான் தெரியும். பட் ஓகே அதான் 3 மணி நேரம்ன்றது ஃபைனல் ஆயிடுச்சு. பார்ப்போம். இது வந்து லியோ கலெக்ஷனை பீட் பண்ணுமா கார்த்தி கோட்டை? ப்ரோ அது படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். இல்ல ப்ரோ, அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்போ லியோக்கு அது கரெக்டா அமைஞ்சது ரிலீஸ் டேட், அதுவும் ஒரு ஃபேக்டர் தான், டினை பண்ண முடியாது. இல்ல இதுவுமே ஒரு 1 மந்த்துக்கு பெரிய படம் எதுவும் வரல. பட் இருந்தாலும் அந்த அக்டோபர் அந்த என்ன ஆயுத பூஜை அன்னைக்கு வந்தப்போ அது ஒரு மூடு இருக்கும் எல்லாருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் அந்த லாங் லீவு இது எப்படி இந்த கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல தான் ரிப்போர்ட் தெரியும். ஹோப்ஃபுல்லி என்ன ப்ரோ ஓப்பனிங் வந்துருமா? ஃபர்ஸ்ட் லியோ தாண்டிடுமா? லியோ நெருங்கிங்களா? கோபிநாத் ப்ரோ நீங்க கால்குலேட்டர் எடுத்துட்டு வாங்க, அதுக்கு வெயிட் பண்றேன். நீங்களும் கார்த்தியும் கணக்கு போடணும் அகைன். அதெல்லாம் திரும்ப இப்ப கூட கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்க துணிவில் கோபிநாத் மாதிரி ஆளுங்க, கோபிநாத் ராபின்சன் ப்ரோ நீங்க வந்து அந்த அன்னைக்கு இது மாதிரி நெல்லு மூட்டை கணக்கு மாதிரி அந்த இதெல்லாம் பேசுனீங்க ப்ரோ. அந்த டிக்கெட்ல டாக்ஸ் எவ்வளோ அப்படி அநியாயத்துக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கணக்கு போட்டீங்க. பட் அது நான் என்ஜாய் பண்ணேன் கேட்கறதுக்கு. பட் பாப்போம் இந்த இயர் எண்ட்ல நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். ஆனா கார்த்தி நீங்க வந்து அஜித் ஃபேன்ஸ் அசிங்கப்படுத்தணுன்னே கோபிநாத்கோ ராபின்சன்கோ ஸ்பீக்கர் கொடுத்து அவங்களை கேள்வி கேட்க வைக்கிறீங்க, கரெக்டா? அப்படிலாம் இல்லைங்க, நான் ஏங்க பண்ணோம். அவங்க வந்து நல்லா போயிட்டு இருக்க டாபிக் கூட டைவர்ட் பண்ணி வாண்டடா திருப்பி விட்டு வேற ஏதோ டாபிக் போயிட்டு இருக்கோம். இவங்க சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்து திருப்பி விட்டு ஆர்மலை சிந்துட்டேன்னு சொல்லி தான் இவங்க திட்டிட்டு இருக்கானுங்க. இல்ல அந்த மாதிரி டைம்ல கூட நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கும்போது கூட இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா உங்களை அகைன்ஸ்டா பேச வச்சிருவாங்க. அதுக்குதான் அந்த கர்ணன்றவரே இவரை திட்டிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல துணிவு வாரிசுலதான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கோபிநாத் தருண் எல்லாம் வந்தாங்க அப்பதான். இல்ல அப்ப ஸ்டார்டிங்ல கோபிநாத் நல்லா பேசிட்டு இருந்தாரு. துணிவு வாரிசு டைம்லயே துணிவு தான் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனா இது வரைக்கும் கார்த்தி வந்து அஜித் படத்துக்கு வந்து நெகட்டிவா ரிவ்யூ கொடுத்தது இல்ல. ஆனா சண்டை எல்லாம் அங்கதான் போட்டது. வலிமையில வலிமை ஓகே இல்ல நீங்க ட்வீட்டா போடல. அந்த டைம்ல ட்வீட்டா இது வரைக்கும் அஜித் படத்துக்கு நெகட்டிவா. அதுக்கப்புறம் 2 படம் தாங்க வந்துச்சு. வலிமை வந்து துணிவு வந்துச்சு. துணிவு பிடிச்சிருந்துச்சு எனக்கு, அதனால ஃபர்ஸ்ட் போட்டுச்சு. வலிமை எப்ப வந்து ரொம்ப ஆக்ரோஷமா தெரிஞ்சிட்டு இருந்தீங்க எல்லாரும், சரி ஓகே இதுல மாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி எதுவும் போடல. எனக்கு சுத்தமா பிடிக்கல வலிமை. அதுமே ரொம்ப லாங் வெயிட் பண்ணி வந்த படம்ல. எனக்கு விடாமுயற்சியுமே அதான் பயமா இருக்கு. இவ்வளோ வெயிட் பண்ணி அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரே ரோடு தான் போஸ்டரா வந்துட்டு இருக்கு, இது இவ்வளோ டைம் ஆகுமா அப்படின்ற மாதிரி. இல்ல ப்ரோ அந்த டைரக்டர் ஒரு பேக் டு பேக் படம் இருக்கு. அந்த தைரியத்துல தான் இருக்கு. இல்ல ப்ரோ குட் பேட் அக்லி அதுதான் எல்லாருமே இப்போ இது பண்றாங்க. ஆனா அது பயங்கர சம்பவம் பண்ணிரும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி எடுத்துக்க வேண்டியது. விடாமுயற்சி ஒரு சின்ன போனஸ் மாதிரி. பட் மெயின் இது வந்து அடுத்த வருஷம் தான் நினைக்கிறேன். நானே வெயிட் பண்றேன். கண்டிப்பா ஃபேன்ஸுங்களுக்கு ட்ரீட்டா இருக்கும் குட் பேட் அக்லி. ஓகே பாய், முடிச்சுக்கலாமா? நீ 2 ஆச்சு. ப்ரோ போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட் ப்ரோ கார்த்தி ப்ரோ. இந்த ட்வீட்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, அதுல வந்து சம்பந்தமே இப்போ அதாவது இப்ப கங்குவா பத்தி கோட் பத்தி ஏதோ டாபிக்ல ட்வீட் போடுறாங்க. ஆனா ஏன் ப்ரோ எல்லாத்துலயுமே அந்த கல்கில வர ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் அட்டாச் பண்ணி போடுறாங்க? ஏதாவது எக்ஸ்ட்ரா லைக் வருது அப்படி போட்டா? விக்ரம் படத்துல ஏதோ கன்னு சுடுற மாதிரி ஒரு சீன் போடுறாங்க. அது வந்து அது போட்டா வியூஸ் நிறைய வரும் அந்த சைடுல. அதான் ஒண்ணுமே புரியல. வேற ஏதோ ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. ஆனா அது கிளிட்ச் வீடியோனால வியூஸ் நிறைய வரும், அதனால போடுவாங்க. அப்படி வேறயா? ஓகே ஓகே.
ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். தேங்க்யூ ஐயப்பன். கார்த்திக் ப்ரோ கடைசி ஒரு கேள்வி. இது பிரசாந்துக்கு 25 லட்ச ரூபா இந்த டேக்ல வந்துச்சு, பணம் வந்துச்சுன்னாரு, உண்மையா? வந்துச்சுன்னு சொல்றியா? 25 லட்சம் காசு கொடுத்து டேக் போட்டிருக்காங்கன்னு சொல்லாதியா? அவருக்கு இங்கே வந்துச்சு. அவருக்கு என்ன, அவர்தான் வச்சு 25 லட்சம் அவர்கிட்ட கொடுத்துட்டு டேக் போட்டிருந்தா அவர் சந்தோஷமா எடுத்துருப்பாருங்க. அப்படி போடுங்கன்னு இருப்பாரு. இங்கிலீஷ் படிக்க தெரியாதா? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா? ஓகே ஓகே. இங்கிலீஷே படிக்க தெரியாம 25 லட்சம் கொடுத்து அவரை திட்டி டேக் போட்டாங்க. இல்ல இல்ல அப்படி சொல்ல படிப்பறிவே இல்லாத தர்க்க உரிமையை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, 25 லட்சம் கொடுத்தானா? இலான் மாஸ்க் 20 லட்சம் ரூபாய் டேக்லாம் யூஸ் பண்ணா பணம் தரான்னு சொல்லிட்டு இருந்தானுங்களா, அதனால அதுல கொடுக்குறாங்களான்னு பார்த்து வேலை இல்ல. இப்படியாவது ட்விட்டரை வச்சு நீங்க வந்து லட்சாதிபதி ஆயிடலாம் நினைச்சிட்டு இருக்க. அடுத்த ரம்மி சர்க்கிளை விட்டுட்டு ட்விட்டரை இருக்கு. இல்ல அதான் யோசிச்சேன், இன்னும் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்களா, நம்மளும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் கோபி உள்ளே வெளியே மாதிரியே வச்சு போயிடும் நீங்க. கல்வி 4 போனை வாங்கி 4 ட்விட்டரை இன்ஸ்டால் பண்ணி நினைச்சிருப்பீங்க. அப்படி அவ்வளவுலாம் யோசிக்கல. வச்சிருப்பல ஒரு ட்விட்டர்ல ஏதாவது வெளியே முடிச்சு அம்பளுத்து வேணும்னே ஏதாவது பண்ணி விட்டுட்டு அப்படின்னு நினைச்சேன் ப்ரோ. தெரியும் அந்த மாதிரி நினைப்பேன். ஓகே, பாய், குட் நைட்.